ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சப்தாகம் 3வது நாள். அத்தியாயம் 15. நாரத இசைமுறை. சோல்கரின் சர்க்கரையில்லாத தேநீர் 2 பள்ளிகள். ஷீரடியில் ராமநவமி திருவிழாவை பற்றி 6வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டதை நூலை கற்போர் நினைவில் கூர்ந்தறியலாம். எவ்விதம் அத்திருவிழா முதலாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது, எவ்வாறு ஆரம்ப வருடங்களில் அவ்விழாவின் போது கீர்த்தனைகள் பாடுவதற்கான ஒரு ஹரிதாஸை பாடகரை பெறுவது பெரும் கடினமாயிருந்தது, எவ்வாறு தாஸ்கனுவிற்கே இவ்விழாவினுடைய கீர்த்தனை பொறுப்பை நிரந்தரமாக பாபா ஒப்படைத்தது, அதிலிருந்து தாஸ்கனு அதனை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து அறியலாம். நாரத இசை பத்ததி. பொதுவாக நமது ஹரிதாசர்கள் கீர்த்தனைகள் செய்யும்போது மகிழ்வு நாள் உடைகளையும் முழு உடைகளையும் அணிகிறார்கள். பேடாவோ டர்பனோ ஏதோ ஒரு தலைப்பாகையை அணிந்து கொள்கிறார்கள். நீளமான அலைமோதும் கோட் உள்ள ஒரு சட்டை, தோள்களில் அங்கவஸ்திரம், இடுப்புக்கு கீழே வழக்கமான நீல வேட்டி ஆகியவற்றை அணிகிறார்கள். ஷீரடி கிராமத்தில் ஒரு கீர்த்தனைக்காக தாஸ்கனு ஒரு முறை இவ்வாறாக உடையணிந்து பாபாவிடம் வணங்குவதற்காக சென்றார். பாபா, நல்லா இருக்கு மாப்பிள்ள, இவ்வளவு அழகாக உடையணிந்து நீ எங்கே சென்று கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டார். கீர்த்தனை செய்வதற்கு என்று பதில் வந்தது. அப்போது பாபா, இச்சிறு அலங்கார பொருட்கள் எல்லாம் எதற்கு? கோட்டு, அங்கவஸ்திரம், குல்லாய் முதலிய எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் கழற்றிவிடு என்று கூறினார். தாஸ்கனு உடனே அவற்றை எடுத்து பாபாவின் பாதத்தடியில் வைத்தார். அதிலிருந்து கீர்த்தனை செய்யும்போது தாஸ்கனு இடுப்புக்கு மேல் ஒன்றும் அணிவது இல்லை. கைகளில் ஒரு ஜதை, செப்பலா கட்டை, கழுத்தில் ஒரு மாலை, இவற்றினுடனேயே எப்போதும் இருந்தார். எல்லா பாடகர்களும் கைக்கொள்ளும் முறையுடன் ஒரு ஒத்ததாயில்லை. ஆனால் இதுவே மிக சிறந்த, மிக தூய வழியாகும். கீர்த்தனை பத்ததிகளை படைத்துருவாக்கிய நாரத ரிஷியே மேல் உடம்பிலும் தலையிலும் ஏதும் அணியவில்லை. தம் கையில் வீணையேந்தி இடந்தோறும் அலைந்து திரிந்து கடவுளின் புகழை பாடினார். சோல்கரின் சர்க்கரையில்லாத தேநீர். பூனே, அகமது நகர் ஜில்லாக்களில் பாபா அறிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் நானா சாஹேப் சாந்தோர்கர் தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும் தாஸ்கனு தனது மிக உயர்வான கீர்த்தனைகளாலும் கொங்கணத்தில், பம்பாய், ராஜஸ்தானியில் பாபாவின் புகழை பரப்பினார்கள். உண்மையில் தாஸ்கனுவும் தான். அவரை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நமது அழகிய ஒப்புமையற்ற கீர்த்தனைகளால் அங்கே இருந்த ஏராளமான மக்களை பாபாவினால் பயனுறும்படி செய்தார். கீர்த்தனைகளை கேட்க வந்த மக்கள் வெவ்வேறு சுவையுள்ளவர்களாக இருப்பார். சிலர் ஹரிதாஸின் அறிவாளத்தை அல்லது புலமையை விரும்புவர். சிலர் அவரது அபிநயங்களையும், சிலர் அவரது பாடலையும், சிலர் அவரது விகட நகைச்சுவைகளையும், சிலர் அவரது துவக்க வேதாந்த வியாக்கியானங்களையும் மற்றும் சிலர் அவரது முக்கிய கதைகளையுமாக பலர் பலவிதமாக ஆர்வம் கொண்டிருப்பர். அவர்களுள் மிக சிலரே கீர்த்தனைகளை கேட்பதன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ நம்பிக்கையும் பக்தியும் பெறுவார்கள். ஆயினும் தாஸ்கனுவின் கீர்த்தனைகளை கேட்கும் அவையோர்களது மனங்களின் விளைவு மின்சாரமாகும். அது அங்கனமே இருந்தது. கீழ்கண்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கு தருகிறோம். தாஸ்கனு ஒருமுறை தானேவில் கௌபீனேஸ்வர் கோவிலில் சாயிபாபாவின் புகழை பாடி கீர்த்தனை செய்து வந்தார். அவையோர்களில் சோல்கர் என்பவர் சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வந்த ஏழையாவார். மிகவும் கவனத்துடன் தாஸ்கனுவின் கீர்த்தனையை அவர் கேட்டு பெரிதும் உருகி போனார். அவர் அங்கேயே அப்போதே மனதினால் பாபாவுக்கு வணக்கம் செலுத்தி விரதம் எடுத்து கொண்டு பின்வருமாறு கூறினார். பாபா, நான் என் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஓர் ஏழை. தங்களது அருளினால் நான் இலாக்காவிற்குரிய தேர்வில் வெற்றி பெற்று நிரந்தர உத்தியோகம் பெற்றால் ஷீரடிக்கு சென்று தங்கள் பாதங்களில் வீழ்ந்து தங்கள் நாமத்தினால் கற்கண்டை விநியோகிப்பேன். இது நிறைவேறுவதற்குரிய நல்ல அதிர்ஷ்டமும் இருந்தால் சோல்கர்
பரீட்சையில் தேர்வு பெறவே செய்தார். எவ்வளவு விரைவோ அவ்வளவு நலம் என்பதாக தனது விரதத்தை நிறைவேற்றுவது ஒன்றே அவருக்கு எஞ்சியிருந்தது. பெருங்குடும்பத்தை காக்க வேண்டிய தாங்க வேண்டிய ஏழை மனிதர் சோல்கர். அவரால் ஷீரடி பயணத்திற்கு நேரும் செலவை தாங்குதல் இயலாது. தானே ஜில்லாவில் உள்ள நானே காட்டையோ அல்லது சஹ்யாத்ரி மலைத்தொடரையோ கூட ஒருவன் எளிதில் கடந்து விடலாம். உம்பரை காட்டை, அதாவது வீட்டின் தலைவாயிலை ஓர் ஏழை மனிதன் கடப்பது என்பது மிக மிக கடினமானது. அவ்வளவு விரைவில் தனது விரதத்தை பூர்த்தி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் பூர்த்தி செய்ய ஆவலும் கவலையும் உற்ற சோல்கர் தனது செலவை குறைத்து சிக்கனப்படுத்தி பணத்தை சேகரிக்க தீர்மானித்தார். தனது உணவிலும் தேநீரிலும் சர்க்கரை உபயோகிப்பது இல்லை என முடிவு செய்து தேநீரை சர்க்கரை இன்றியே அருந்தத் தொடங்கினார். இவ்வாறாக அவர் சிறிது பணம் சேகரிக்க இயன்றதும் ஷீரடியை வந்தடைந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார். அவர் பாதங்களில் வீழ்ந்தார். ஒரு தேங்காயை அர்ப்பணித்தார். தனது விரதப்படி அந்த கரண சுத்தியுடன் கற்கண்டை விநியோகித்தார். பாபாவிடம் அவரது தரிசனத்தினால் நான் மிகவும் மகிழ்ச்சியுற்றதாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசைகள் பூர்த்தியாயின என்றும் கூறினார். தன்னுடைய விருந்து உபசரிப்பாளராகிய பாபு சாஹேப் ஜோக்குடன் சோல்கர் மசூதியில் இருந்தார். விருந்து உபசரிப்பாளரும் விருந்தினரும் ஆகிய இருவரும் எழுந்து மசூதியை விட்டு புறப்பட போனபோது பாபா ஜோகிடம் பின்வருமாறு கூறினார். அவருக்கு, உமது விருந்தினருக்கு சர்க்கரை நிறை முழுமையாய் கரைக்கப்பட்ட தேநீரை கொடுப்பீர். இத்தகைய உட்கருத்து வலஞ்செறி சொற்களை கேட்டு சோல்கர் மிகவும் மனதுருகி போனார். வியப்பால் செயலிழந்தார். அவரின் கண்கள் கண்ணீரால் பனித்தன. மீண்டும் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார். தனது விருந்தினருக்கு அளிக்கப்பட வேண்டிய தேநீரை பற்றிய வழிநிறையை கேட்டு ஜோக்கும் ஆச்சரியமடைந்தார். தமது சொற்களின் மூலம் சோல்கரின் மனதில் நம்பிக்கையையும் பக்தியையும் தோற்றுவிக்க பாபா விரும்பினார். அவருடைய விரதப்படி தாம் கற்கண்டை பெற்றுக்கொண்டதாயும் உணவில் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது என்ற அவரது இரகசிய தீர்மானத்தையும் தாம் முழுமையாக அறிந்திருப்பதாக அது அங்கனம் இருந்தபடியே பாபா குறிப்பிட்டார். பாபா கூறியதன் பொருளாவது, என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை நீட்டுவீர்களேயானால் உடனேயே இரவும் பகலும் உங்களுடன் கூடவே நான் இருக்கிறேன். இவ்வுடம்பால் நான் இங்கேயே இருப்பினும் 7 கடலுக்கு அப்பால் நீங்கள் செய்வதையும் நான் அறிவேன். இந்த பரந்த உலகின் கண், நீங்கள் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். நான் உங்களுடனேயே இருக்கிறேன். உங்களது இதயமே எனது இருப்பிடம். நான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறேன். உங்களது இதயத்துள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இதயத்தினுள்ளும் இருக்கும் என்னையே எப்போதும் வணங்குவீர்களாக. என்னை இங்கனமாக அறிபவர் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆவார். இவ்வாறாக எவ்வித அழகிய முக்கியமான நீதி பாபாவினால் சோல்கருக்கு உபதேசிக்கப்பட்டது. 2 பள்ளிகள். 2 சிறிய பள்ளிகளின் கதையுடன் இவ்வத்தியாயத்தை முடிப்போம். ஒருமுறை பாபா மசூதியில் அமர்ந்து இருந்தார். ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்து இருந்தார். ஒரு பள்ளி டிக் டிக் துடிப்பை விளைவித்தது. ஆச்சரியத்தால் உந்தப்பட்ட அவர், பள்ளியின் இத்துடிப்பு ஏதேனும் பின் விளைவு காட்டுதல் குறித்ததா? அது நல்ல அடையாளமாய் அல்லது தீய சகுனமாய் என்று பாபாவை கேட்டார். அப்பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்காபாத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அதனால் அப்பள்ளி மிகவும் மகிழ்ச்சியுற்று இருக்கிறது என்றும் பாபா கூறினார். பாபா சொல்லுவதன் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாய் அமர்ந்து இருந்தார். உடனேயே அவுரங்காபாத்திலிருந்து குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார். அவர் மேற்கொண்டு பயணத்தை தொடர விரும்பினார். ஆனால் அவரது குதிரை பசியாய் இருந்தபடியால் நகர்வதாக இல்லை. அதற்கு கொள்ளு தேவைப்பட்டது. கொள்ளு கொண்டு வருவதற்காக தனது தோளில் இருந்து ஒரு பையை எடுத்தார். தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்தார். அதிலிருந்து ஒரு பள்ளி விழுந்தது. எல்லோர் முன்னிலையிலும் அது சுவரில் ஏறியது. கேள்வி கேட்ட பக்தரிடம் அப்பள்ளியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார். அது உடனே தனது பெருமையான நடையுடன் தன் சகோதரியை நோக்கி சென்றது. நீண்ட காலத்திற்கு பின்னர் இரண்டும் சந்தித்தன. ஒன்றையொன்று முத்தம் கொடுத்து
கட்டி அணைத்து கொண்டன. சுற்றி சுற்றி ஓடி வந்து அன்பால் நடனமாடின. ஷீரடி எங்கே இருக்கிறது? அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது? குதிரையிலிருந்த மனிதர் பள்ளியுடன் எங்கனம் அவுரங்காபாத்திலிருந்து வந்தார். 2 சகோதரிகள் சந்திக்கப் போவதை எங்கனம் பாபா முன்னாலேயே தீர்க்க தரிசனம் செய்தார். இவையெல்லாம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானதும் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவையும் அனைத்தையும் உணரும் ஆற்றலையும் மெய்ப்பிப்பதும் ஆகும். பிறர் சேர்க்கை. எவர் ஒருவர் இவ்வத்தியாயத்தை பக்தியுடன் படிக்கிறாரோ அல்லது தினமும் கருத்தூன்றி பயில்கிறாரோ, சத்குரு சாய்பாபாவின் அருளால் அவரது அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்படும். எனவே ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 16 மற்றும் 17 துரித பிரம்ம ஞானம். இவ்விரண்டு அத்தியாயங்களும் சாய்பாபாவிடமிருந்து துரிதமாக பிரம்ம ஞானத்தை பெற விளைந்த ஒரு செல்வந்தரின் கதையை பற்றி கூறுவது ஆகும். முன்னுரை. முன் அத்தியாயத்தில் சோல்கரின் சிறிய அளவிலான சமர்ப்பண விரதம் எவ்விதம் நிறைவேற்றப்பட்டு ஏற்கப்பட்டது என விளக்கப்பெற்றது. அன்புடனும் பக்தியுடனும் அளிக்கப்படும் எத்தகைய சிறிய பொருளையும் பாராட்டுதல்களுடன் ஏற்றுக்கொள்வார் என்று அக்கதையின் வாயிலாக சாய்பாபா அறிவுறுத்தினார். ஆனால் அதுவே பெருமையுடனும் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார். தாமே சச்சிதானந்தத்தினால் சத்து, சித்து, ஆனந்தம் முழுமையும் நிரம்ப பெற்றிருந்தமையால் வெறும் புற சம்பிரதாயங்களை அவர் பெருமளவு லட்சியம் செய்வது இல்லை. அடக்க ஒடுக்கத்துடனும் பணிவான உணர்வுடனும் ஒன்று சமர்ப்பிக்கப்படுமானால் அதை அவர் வரவேற்று பேர் ஆர்வத்துடன் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்வார். உண்மையில் சாய்பாபாவை போன்ற சத்குருவை காட்டிலும் மிகுதியான தாராளம், தயை முதலான பண்புகள் அமையப்பெற்ற பிறிதொருவர் எவரும் இலர். அவரை சிந்தாமணி கல்லுக்கோ நினைத்தவை அனைத்தையும் தரும் ஓர் அரும் பொன்மணி, கற்பக தருவிற்கோ விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீக மரம், காமதேனுவிற்கோ விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீக பசு ஒப்பிட முடியாது. ஏனெனில் நாம் விரும்பினவற்றை மட்டுமே அவைகள் அளிக்கின்றன. ஆனால் சத்குருவோ கருதற்கியலாத, ஆராய்ந்து அறிதற்கியலாத மெய்ப்பொருளாம் விலை மதிப்பற்ற பொக்கிஷத்தை நமக்கு நல்குகிறார். இப்போது சாய்பாபாவிடம் வந்து தனக்கு பிரம்ம ஞானம் அளிக்க வேண்டுமென்று மன்றாடி வேண்டிக் கொண்ட ஒரு பணக்காரரை சமாளித்து எப்படி அனுப்பி வைத்தார் என்னும் கதையை கேட்போம். தனது வாழ்க்கையில் மிகவும் சுபிட்சத்துடனும் விளங்கிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். துரதிருஷ்டவசமாக அவர் பெயர், இருப்பிடம் முதலியன குறிக்கப்படவில்லை. அவர் ஏராளமான செல்வம், வீடுகள், வயல்கள், நிலங்கள் முதலியவற்றை பெரும் திரளாக குவித்து இருந்தார். பல வேலையாட்களும் சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராக இருந்தார். பாபாவினது புகழ் அவர் செவிகளை எட்டிய போது அவர் தனது நண்பர் ஒருவரிடம் தனக்கு எவ்விதமான பொருளும் தேவையிருக்கவில்லை என்றும், எனவே அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவிடம் பிரம்ம ஞானத்தை அருளும்படி வேண்டப் போவதாகவும், அங்கனம் அதை அவர் பெற்றால் அது நிச்சயம் தன்னை இன்னும் அதிக மகிழ்ச்சியுடையவராக்கும் என்றும் கூறினார். அவரது நண்பர் பின்வருமாறு உரைத்து அவர் கருத்தை மாற்ற முயன்றார். பிரம்மத்தை அறிவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதிலும் குறிப்பாக மனைவி, மக்கள், செல்வம் என்னும் கவனங்களிலேயே முழுவதுமாக கவரப்பட்டு இருக்கும் பேராசைக்காரருக்கு அது எளிதே அல்ல. ஒரு பைசாவும் தர்மத்திற்காக ஈயா மனிதராகிய உம்முடைய பிரம்மஞான நாட்டத்தை யாரே திருப்தி செய்ய இயலும்? இப்பேர்வழி தமது நண்பரின் அறிவுரையை பொருட்படுத்தாது போய்வர குதிரை வண்டியை பேசி அமர்த்தி ஷீரடிக்கு வந்தார். மசூதிக்கு சென்று சாய்பாபாவை பார்த்தார். அவர் பாதங்களில் வீழ்ந்து கூறினார், பாபா, இங்கு வருவோர் அனைவருக்கும் எவ்வித தாமதமுமின்றி தாங்கள் பிரம்மத்தை காண்பிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு தொலைவிலுள்ள எனது இடத்திலிருந்து நான் இங்கு வந்திருக்கிறேன். எனது பிரயாணத்தால் மிகவும் களைப்படைந்து உள்ளேன். நான் தங்களிடமிருந்து பிரம்மத்தை பெறுவேனாகில் எனது கடின முயற்சிகளெல்லாம் நன்றாக ஊதியம் அளிக்கப்பட்டு பரிசு நல்கப்பட்டவையாகும். பாபா அப்போது கூறியதாவது, எனது அருமை நண்பனே, ஏங்கி கவலையுறாதே. நான் உடனேயே உனக்கு பிரம்மத்தை காண்பிக்கிறேன். எனது நடைமுறை தொடர்புகளை அனைத்தும் ரொக்கத்திலேதான், கடனில் அல்ல. எனவே பலர் என்னிடம் வந்து செல்வம், தேக ஆரோக்கியம், ஆற்றல், புகழ், பதவி, நோய் தீர்த்தல் போன்ற
இவ்வுலக பொருட்களையே கேட்கின்றனர். இங்கு வந்து பிரம்ம ஞானத்தை கேட்பவர் அரிது. இவ்வுலக பொருட்களை கேட்பவர்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆத்மார்த்த விஷயங்களில் ஆர்வமுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிது. ஆகையால் உம்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்ம ஞானம் தர சொல்லி வற்புறுத்தும் போது அந்த தருணத்தை நான் அதிர்ஷ்டமும் புனிதமும் வாய்ந்ததாக கருதுகிறேன். எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனக்கு பிரம்மத்தின் சுற்றுச்சூழலையும் அதை அடைவதில் உள்ள சிக்கலையும் தெளிவிப்பேன் என்றார். இதை புகன்ற பின்னர் பாபா அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்த ஆரம்பித்தார். அவரை அங்கே அமரும்படி செய்து பிரிதோர் உரையாடலிலோ விவகாரத்திலோ அவர் ஈடுபடும்படி செய்தார். இவ்வாறாக தற்காலிகமாக அவரை தம் வினாவினை மறக்க செய்தார். பிறகு ஒரு பையனை கூப்பிட்டு அவனை நந்து மார்வாடியிடம் சென்று 5 ரூபாய் கைமாற்று வாங்கி வரும்படி கூறினார். பையன் சென்று உடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு பூட்டியிருப்பதாகவும் கூறினான். பின்னர் பாபா அவனை மளிகை கடைக்காரர் பாலாவிடம் சென்று அவரிடம் இருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கி வரும்படி கூறினார். இம்முறையும் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தான். இந்த பரிசோதனை 2-3 முறை இதே விளைவுடன் நடத்தப்பட்டது. நாம் அனைவரும் அறிந்தவாறு சாய்பாபா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அவதாரமாகும். பின்னர் இந்த அற்ப தொகையான 5 ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது? அதனை கைமாற்றாக பெறுவதற்கு அவர் ஏன் அரிதின் முயல வேண்டும் என்று சிலர் வினவக்கூடும். உண்மையில் அவருக்கு இத்தொகை தேவை இருக்கவில்லை. நந்துவும் பாலாவும் அவரவர் இடங்களில் இல்லை என்பதை பாபா நிச்சயமாக முழுமையும் அறிந்து கொண்டே இருந்தார். இவ்வழிமுறையை பிரம்மத்தினை எய்த விளைகின்றவருக்குரிய ஓர் சோதனையாக மேற்கொண்டார் போலும். அப்பெருந்தகை கரன்சி நோட்டுகளின் கற்றை ஒன்றிணைத்து தம் பையில் வைத்து இருந்தார். அங்கனம் அவர் உண்மையிலேயே ஆர்வமுள்ளவராக இருந்திருப்பின் 5 ரூபாயை பெறுவதற்காக பாபா தீவிரமாக முயற்சித்து கொண்டிருக்கும் அத்தருணம் அங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிகழ்கின்றவற்றின் வெறும் மேலோட்ட பார்வையாளராக இருந்திருக்க மாட்டார். பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பி கொடுத்து விடுவார் என்றும் தேவையான பணமும் ஓர் அற்ப தொகையே என்றும் அவர் அறிந்ததே இருந்தார். எனினும் அவருக்கு ஓர் உறுதியான தீர்மானத்திற்கு வரவோ தொகையை முன்வந்து அளிக்கவோ இயலவில்லை. அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக பெரிய பொருளான பிரம்ம ஞானத்தை பாபாவிடமிருந்து பெற விரும்பினார். பாபாவிடம் அன்பு பூண்ட வேறெந்த மனிதனும் சும்மா பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பாபாவுக்கு 5 ரூபாயை அளித்து இருப்பான். இம்மனிதரின் இயல்போ வேறானதாக இருந்தது. அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை. அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை. திரும்பி செல்வதற்கு பதட்டமாக இருந்தமையால் பொறுமை இழக்கத் தொடங்கினார். பாபாவிடம் மன்றாடி, பாபா, தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பாபாவும், எனதருமை நண்பனே, நீ பிரம்மத்தை கண்ணுறும் பொருட்டாகவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு நான் நுணுக்க விபரமாக ஆராய்ந்த வழிமுறைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ளவில்லையா? சுருக்கமாக அவை இவ்வாறானது ஆகும். பிரம்மத்தை கண்டு உணர்வதற்கு ஒருவன் 5 பொருட்களை கொடுக்க வேண்டும். அதாவது 5 பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும். அவையாவன: ஜந்து பிராணன்கள், முக்கிய சக்திகள், 5 உணர்வுகள், செயலில் 5, பார்வையில் 5, 3வது மனது, 4வது புத்தி, 5வது அகங்காரம். பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுபூதி என்னும் வழியானது கத்தி முனையில் நடப்பதனை நிகழ்த்த கடினமான ஒன்றாகும் என்று ஆரம்பித்து இப்பொருளினை பற்றி சாய்பாபா நீண்ட போதனை அளித்தார். அதனுடைய கருத்துரை கீழே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுபூதியை பெறுவதற்கு வேண்டிய முன்னீட்டான வரையறைகள், தகுதிகள். எல்லோரும் தத்தமது வாழ் நாட்களிலேயே பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ மாட்டார்கள். அதற்காக சில தகுதிகள் முழுமையாக தேவைப்படுகின்றன. முதலாவது முமுட்சை அல்லது விடுதலையடைய செறிந்த விருப்பம். தான் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தலைகளில் நின்று விடுபட வேண்டும் என்ற அந்த லட்சியத்திற்கே ஊக்கத்துடனும் தீர்மானத்துடனும் உழைப்பவன். மற்றெதை பற்றியும் கவலையுறாதவன் ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதியுடையவன் ஆகிறான். 2வது விரக்தி. இவ்வுலக மறுவுலக பொருட்களின் மீதுள்ள விருப்புணர்ச்சி. இகபரங்களில் தனது செய்கையால் விளையும் பொருட்கள், ஆதாயங்கள், கௌரவங்கள் இவைகளை
ஒருவன் வெறுத்தாலே அன்றி ஆத்மீக ராஜ்யத்தின் எல்லைக்குள் நுழைய அவனுக்கு உரிமை இல்லை. மூன்றாவது, அந்தர்முகதா, உன்முக சிந்தனை. கடவுளால் நமது உணர்வுகள் அனைத்தும் புறத்தே செல்லும் போக்கு உடையவைகளாய் படைக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே மனிதன் எப்போதும் தனக்கு புறத்தே உள்ளனவற்றையே நோக்கி அகத்தை பாராதிருக்கிறான். ஆத்மானுபூதியும் இரவா புகழுடைய பெருவாழ்வையும் விரும்புபவன் தனது கூர்ந்த நோக்கத்தை உன்முகமாக திருப்பி உள்ளிருக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும். நான்காவது, தீவினைகளை கசடர கழிப்படுதல். ஒருவன் கொடுந்தன்மைகளிலிருந்து மாறினாலே அன்றியும், தவறுகள் செய்வதை நிறுத்தினாலே அன்றியும், தன்னைத்தான் ஒருங்கிணைத்து அமைதியுற்றாலே அன்றியும், மனம் சாந்தமுற்றாலே அன்றியும், தத்துவ ஞானத்தின் மூலமாக மட்டும் ஆத்மானுபூதியை எய்திவிட இயலாது. ஐந்தாவது, ஒழுங்கான நடத்தை. உண்மையுடைய தவமுடைய உள்ள தரிசனத்துடன் கூடிய பிரம்மச்சரிய வாழ்க்கையை நடந்தாலே அன்றி ஒருவன் இறை அனுபூதியை எய்த இயலாது. ஆறாவது, பிரேயஸ் விலக்கி, அதாவது புலன் உணர்வு மகிழ்ச்சி. ஸ்டேயஸ் நாடுதல், அதாவது நலம் பயப்பவை. பொருட்கள் இரண்டு படித்தரமானவை, அதாவது நன்மையானவைகளும் மன மகிழ்ச்சிக்குரியவையும் ஆகும். முன்னவை ஆன்மீக செயல் தொடர்பு உடையவை ஆகும். பின்னவை எகலோக பொருட்களின் செயல் தொடர்பை உடையவை. தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இவை இரண்டுமே மனிதனை அணுகுகின்றன. ஆலோசித்து அவற்றினுள் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். விவேகமுள்ளவன் மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கின்றான். அவிவேகியோ பேராசையாலும் பற்றாலும் மகிழ்ச்சியையே தேர்ந்தெடுக்கின்றான். ஏழாவது, மனதையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கி ஆளுதல். உடம்பே தேர், ஆத்மாவே எஜமானர். புத்தியே தேரோட்டி, மனதே கடிவாளம், உணர்வுகளே குதிரைகள். உணர்விற்குரிய பொருட்களே அவர்களின் பாதைகள். எவன் ஒருவனுக்கு பற்றுணர்வு மிக்க திறமில்லையோ, எவனுடைய மனம் கட்டுப்பாடுடன் தடுக்கப்பட இயலாததோ, எவனுடைய உணர்வுகள் அடக்கியாள முடியாதவைகளோ, தேரோட்டியின் குறும்பு சூழ்ச்சியுடைய பொல்லாத குதிரையின் செயலை நிகர்ப்ப அவன் தன் பயண இலக்கை ஆத்மானுபூதியை சென்றடையாமல் பிறப்பு இறப்பு என்னும் சுழலுக்கு ஆட்படுகின்றான். ஆனால் எவன் ஒருவனுக்கு பற்றுணர் திறம் உள்ளதோ, எவனது மனம் அடக்கி ஆளப்படுகிறதோ, எவனது உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ, அவன் சாரதியின் நல்ல குதிரையின் செயலை நிகர்ப்ப சேரும் இடத்தை அடைகிறான். அதாவது ஆத்மானுபூதி என்ற நிலையை எய்துகிறான். அங்கே அவன் மீண்டும் பிறப்பது இல்லை. தனது சாரதியை வழிகாட்டியை போன்ற பற்று உணர்வு திறமுள்ளவனும், தன் மனதை கடிவாளத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியவனும், பிரயாணத்தின் இலக்கான எவற்றினும் மேம்பட்ட எங்கும் நிறை விஷ்ணுவின் கடவுளின் வாசஸ்தலத்தை எய்துகிறான். எட்டாவது, மன தூய்மை. ஒருவன் தனது பணித்துறை கடமைகளை மன நிறைவுடனும் பற்றின்றியும் செய்தாலே ஒழிய மனம் தூய்மையாக்கப்படாது. மனம் தூயதாக்கப்படாவிட்டால் அவன் ஆத்மானுபூதியை பெற இயலாது. தூய்மையான மனம் ஒன்றினாலேயே விவேகமும் நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் ஆற்றல் வைராக்கியமும் முளைத்து மேலெழும்பி ஆத்மானுபூதிக்கு இட்டு செல்கின்றன. ஒன்பதாவது, குருவின் இன்றியமையாமை. ஆத்ம ஞானமானது எவர் ஒருவரும் தன்னுடைய சுய முயற்சியால் அடைவோம் என்று ஒரு காலம் நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு சூட்சமமாகவும் அறிவு நிலை கடந்ததாகவும் இருக்கிறது. ஆகவே தாமே ஆத்மானுபூதி எய்த பெற்ற மற்றொருவர், அதாவது குருவின் உதவி முழுமையுமாக தீராது வேண்டப்படுகிறது. பெரும் உழைப்பாலும் பாடுகளாலும் பிறர் அளிக்க இயலாதவைகளை அத்தகைய குருவின் உதவியால் எளிதில் ஈட்டலாம். ஏனெனில் அவர் தாமே அப்பாதையில் நடந்து இருப்பதால் தன் சீடர்களை ஆன்மீக முன்னேற்றத்தின் ஏணியில் படிப்படியாக எளிதில் அழைத்து செல்ல முடியும். பத்தாவது, இறுதியாக கடவுளின் அனுக்கிரகம் மிக மிக முக்கியமான பொருளாகும். கடவுள் எவர் மீதாவது மகிழ்ச்சியுறுவாரே ஆயின் அவருக்கு விவேகம் வைராக்கியத்தை அளித்து இக வாழ்வென்னும் பெரும் கடலை தாண்டி பத்திரமாக அவரை அழைத்து செல்கிறார். ஆத்மாவானது வேதங்களை கற்பதனாலோ புத்தியாலோ மிகுதியான புலமையினாலோ பெறப்படுவது அன்று. ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கின்றதோ அவனாலேயே அது பெறப்படுகின்றது. அவனுக்கே அது தனது பண்பை வெளிப்படுத்துகின்றது என்று கடோபனிஷதம் பகிர்கின்றது.
இவ்வாறாக விளக்க உரையை முடித்ததும் பாபா அப்பெருந்தகையிடம் திரும்பி, நல்லதையா, உனது பையில் 5 ரூபாயை போன்று 50 மடங்குள்ள உருவில் ரூபாய் 250 பிரம்மம் பண தெய்வம் இருக்கிறது. அவற்றை தயவு செய்து வெளியே எடு என்றார். அப்பெருந்தகையும் நோட்டுகளின் கற்றையை தமது பையினின்று வெளியே எடுத்தார். அவற்றை அவர் எண்ணியபோது அவரது பெரு வியப்பிற்குரிய வகையில் ஒவ்வொன்றும் 10 ரூபாயான 25 நோட்டுகள் இருப்பதை கண்டார். பாபாவின் எங்கும் நிறை பேரறிவை கண்ணுற்று அவர் மனதுருகி பாபாவின் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி அவர் பாதத்தடியில் வீழ்ந்தார். அப்போது பாபா அவரிடம், உனது கட்டு பிரம்மத்தை சுருட்டிக் கொள்க, அதாவது கரன்சி நோட்டுகளை உன் பேராசையை முழுமையாக விட்டொழித்தாலே அன்றி மெய்யான பிரம்மத்தை நீ அடைய முடியாது. செல்வம், மக்கள், சுபிக்ஷம் என்னும் கவனங்களால் முழுமையுமாய் கவரப்பட்டிருக்கும் மனதை உடைய மனிதன் அவைகளுக்கான அவனது பற்றுகளை எல்லாம் விட்டொழித்தாலே அன்றி எங்கனம் பிரம்மத்தை அறிவதை எதிர்பார்க்க முடியும். பற்றென்னும் மாயத்தோற்றம் அல்லது பணத்தாசை என்னும் இருமாப்பு, பொறாமை என்னும் முதலைகள் நிறைந்த துன்ப பெருநீர்ச்சுழி ஆகும். ஆசைகளை நீத்தவனுக்கே சுழியை கடத்தல் இயலுவது ஆகும். பேராசையும் பிரம்மமும் எதிர் எதிர் துருவங்கள். அவைகள் நிரந்தரமாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே பிரம்மத்தை பற்றிய எண்ணத்திற்கோ தியானத்திற்கோ இடமில்லை. பின்னர் எங்கனம் ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையும் பரகதியையும் பெற்றுவிட முடியும்? பேராசைக்காரனுக்கு அமைதி இல்லை, திருப்தி இல்லை, நிலை உறுதிப்பாடும் இல்லை. எவ்வளவு பேராசை மனத்தக திருப்பினும் கூட சாதனைகள், ஆன்மீக முயற்சிகள் அனைத்தும் பயனற்றவே ஆகும். தனது கர்மங்களின் விளைவால் அடையவிருக்கும் பலத்தின் அல்லது பயனின் ஆசையினின்று விடுபடாமலும் அவைகளின் மேல் வெறுப்புறாமலும் உள்ள நன்றாக சுற்றி திரிந்தவனுடைய ஞானமும் கூட பயனில்லை. அது அவனுக்கு ஆத்மானுபூதியை பெறுவதில் உதவ இயலாது. அகங்காரம் முழுமையும் நிரம்ப பெற்று புலன் உணர்வு பொருட்களாலேயே சதா சிந்தித்து கொண்டு இருப்பவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையே. மன தூய்மையே அறவே தேவைப்படுகிறது. அஃதின்றி நமது ஆன்மீக சாதனைகள் யாவும் பயனற்ற வெளித்தோற்றமும் பகட்டு ஆரவாரமுமே அன்றி பிரிதில்லை. எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த, கிரகிக்க இயன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வது நலமாகும். எனது கருவூலம் நிறைந்து இருக்கிறது. எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும். ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். என்னை கவனத்துடன் கேட்பீர்களே ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேறு எதையும் பேசவில்லை என்று உரைத்தார். ஒரு வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது வீட்டை சேர்ந்தவர்களுக்கும் அங்கிருக்க நேரிடும். மற்ற நண்பர்களும் உறவினர்களும் விருந்தாளியுடன் உபசரிக்கப்பட்டு மகிழ்வெய்துவார்கள். அவ்வாறே மசூதியில் அப்போது இருந்த அனைவரும் பாபாவினால் பணக்கார பெருந்தகைக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டனர். பணக்கார பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த இடத்தை விட்டு சென்றனர். பாபாவின் சிறப்பான குணாதிசயங்கள். தங்களது வீட்டை துறந்து காடுகளில், குகைகளில், துறவி மடங்களில் தனிமையில் இருந்து கொண்டு தங்களுக்கே விடுதலை அல்லது பரகதி தேட முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர். மற்றவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவது இல்லை. எப்போதும் அந்தராத்மாவிலேயே தம்மை மறந்து மூழ்கி இருப்பார்கள். சாய்பாபா அவ்வகையை சார்ந்தவர் அல்ல. அவருக்கு வீடில்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, சேய்மை அண்மை உறவினர்கள் யாருமே இல்லை. எனினும் அவர் இவ்வுலகத்தில் சமூகத்தில் வாழ்ந்தார். 4-5 வீடுகளிலிருந்து தமது உணவை அவர் இறந்து உண்டு எப்போதும் வேப்பமரத்தடியிலேயே வாழ்ந்தார். உலக விவகாரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எங்கனம் நடக்க பழக வேண்டும் என போதித்தார். கடவுள் காட்சியை பெற்ற பின் மக்களின் சுபிட்சத்துக்காக பாடுபடும் முனிவர்களையோ சாதுக்களையோ காண்பது அரிது. சாய்பாபா இவர்களில் எல்லாம் தலையாயவர். எனவே ஹேமந்த் பந்த் பின்வருமாறு கூறுகிறார்: இத்தகைய அசாதாரணமான
வெள்ளை கடந்த விலைமதிப்பற்ற தூய்மையான மாணிக்கக்கல் சாய்பாபா அவதரித்த நாடு ஆசிர்வதிக்கப்பட்டது. குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது. தூயவர்களாகிய அவரின் பெற்றோர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 18 மற்றும் 19. ஹேமந்த் பந்த் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டார்? திருவாளர் சாதே, திருமதி தேஷ்முக்கின் கதைகள். நல்ல எண்ணங்களின் அவா நிறைவேற்றதை ஊக்குவித்தல். உபதேச வகைகள். அவதூறு பேசுவது பற்றியும் உழைப்புக்கு ஊதியம் கொடுப்பது பற்றியும் போதனைகள். முந்தைய 2 அத்தியாயங்களில் துரித பிரம்ம ஞானத்தை பெற விளைந்த பணக்காரர் சாய்பாபாவால் எவ்வாறு நடத்தப்பட்டார் என்பதை ஹேமந்த் பந்த் விவரித்தார். இந்த 2 அத்தியாயங்களிலும் அவர் தாமே பாபாவால் எவ்வாறு ஏற்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார் எனவும் எங்கனம் நல்ல எண்ணங்களை பாபா ஊக்குவித்து அவைகளை பலனளிக்க செய்தார் எனவும் விவரித்து ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றியும் அவதூறு பேசுவது குறித்தும் உழைப்புக்குரிய ஊதியத்தை பற்றியும் உள்ள பாபாவின் போதனைகளையும் அளிக்கிறார். முன்னுரை. அடியவர்களின் தகுதிகளை முதலில் சத்குரு கவனிக்கிறார் என்பதும் பின்னர் அவர்கள் மனதை எல்லளவும் குழப்பம் செய்யாமல் பொருத்தமான செயல்துறை கட்டளைகளை அளித்து ஆத்மானுபூதி என்ற லட்சியத்திற்கு தொடர்ந்து அவர்களை இட்டு செல்கிறார் என்பதும் நன்றாக அறியப்பட்ட உண்மையாகும். இவ்வகையில் சத்குரு எவைகளை உபதேசிக்கிறாரோ அல்லது கட்டளையிடுகிறாரோ அவைகள் பலரறிய வெளியிடப்படக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். அவர்களுடைய உபதேசங்கள் பரிசீலிக்கப்பட்டால் அவை பயனற்றதாகிவிடுகின்றன என்று சிலர் நினைக்கிறார்கள். இக்கருத்து சரியானதன்று. சத்குருவானவர் ஒரு பருவ மேகம் போன்றவர். தமது அமிர்தத்தினை நிகர் மொழிகளை தங்கு தடையின்றி விரிவாக அனைத்து இடங்களிலும் பரவும்படி கருதறிய ஆனந்தமழை பொழிகிறார். இவைகளை நாம் மகிழ்ந்தனுபவித்து நமது உள்ளம் நிறைவெய்தும் வரை ஜீரணித்து கொண்டு அதன்பின் தனிப்பயன் கருதி சேம ஒதுக்கீடு ஏதுமின்றி மற்றவர்களுக்கும் பரிமாற வேண்டும். நமது விழிப்பு நிலையில் அவர் போதிப்பவைகளுக்கு இந்நியதி பொருந்துவதுடன் நில்லாது. கனவு நிலையில் அவர் நமக்கு அளிக்கும் காட்சிகளுக்கும் இது பொருந்துவதேயாம். உதாரணத்திற்கு ஒரு நிகழ்ச்சியை கூறுமிடத்து புத கௌசிக ரிஷி தாம் கனவில் கண்டதான புகழ்பெற்ற ராமராக்ஷ சோஸ்திரத்தை பதிப்பித்தார். தனது குழந்தைகள் உடல் நலம் பெறுவதற் பொருட்டாக கசப்பான ஆனால் ஆரோக்கியமான மருந்துகளை அவர்களின் தொண்டைக்குள் வழிந்து புகட்டும் பாசமுள்ள தாயை போன்ற சாய்பாபா தமது அடியவர்களுக்கு ஆன்மீக செயல்துறை கட்டளைகளை தெரிவித்தார். அவரது முறைமை திரையிடப்பட்டதோ இரகசியமானதோ அல்ல, ஆனால் முற்றிலும் வெளிப்படையானவை. அவருடைய கட்டளைகளை பின்பற்றிய அடியவர்கள் தங்களின் குறிக்கோளை எய்தினார்கள். சாய்பாபாவை போன்ற சத்குருக்கள் நமது அறிவாற்றல் மற்றும் கண்களை திறந்துவிட்டு ஆத்மாவின் தெய்வீக அழகுகளை நமக்கு புலப்படுத்துகிறார்கள். இது செய்யப்படும்போது புலன் உணர்வு பொருட்களில் நமக்கு உள்ள ஆசை மறைந்து விடுகிறது. விவேகம், பகுத்துணர்தல், வைராக்கியம், பற்றறுத்தல் என்னும் இரட்டை கனிகள் நமது கைகளுக்கு கிட்டுகின்றன. ஞானம் என்பது தூக்கத்தில் கூட துளிர் விடுகின்றது. முனிவர்களின் சத்குரு தொடர்பை பெறும்போது, அவர்களுக்கு சேவை செய்யும்போது, அவர்களின் அன்பை பெறும்போது இவைகள் அனைத்தினையும் நாம் எய்துகிறோம். தமது அடியவர்களின் அவாக்களை பூர்த்தி செய்யும் ஆண்டவன் நமது உதவிக்கு வருகிறார். நமது தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்வெய்த செய்கிறார். ஆண்டவனாகவே கருதப்படும் சத்குருவின் உதவியே இம்முன்னேற்றத்திற்கு முழுவதுமான காரணமாகும். எனவே நாம் எப்போதும் சத்குருவையே பின்பற்றி இருந்து அவர் தம் கதைகளை செவிமடுத்து அவரின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி அவருக்கே சேவை செய்ய வேண்டும். இப்போது பிரதானமான கதைக்கு வருவோம். திருவாளர் சாதே பல ஆண்டுகளுக்கு முன் பம்பாயின் கவர்னர் ரே பிரபுவால் அடக்கப்பட்ட கிராக்ஃபோர்ட் நடப்பாட்சியின் போது சிறிதளவு பிரசித்தி பெற்றிருந்த சாதே என்னும் பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் வணிகத்தில் கடுமையான நஷ்டம் அடைந்தார். மற்றுமுள்ள பிரதிகூலமான சூழ்நிலைகளும் அவருக்கு பெருமளவு தொல்லை அளித்தது. கவலையடையவும் உள்ளம் சோர்வுறவும் செய்தது.
இருப்பு கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்த அவர் வீட்டை விடுத்து தொலை தூரத்திற்கு வெளியேறி போய்விட எண்ணினார். பொதுவாக மனிதன் கடவுளை நினைப்பது இல்லை. ஆனால் இடர்பாடுகளும் பேராபத்துகளும் அவனை சூழும்போது அவன் ஆண்டவரை நோக்கி திருப்பி நிவாரணத்திற்காக வேண்டுகிறான். அவனுடைய தீய கர்மங்கள் யாவும் முடிவுற்றது என்றால் முனிவர் ஒருவரை அவன் சந்திக்கும் வாய்ப்பினை கடவுள் ஏற்பாடு செய்கிறார். அம்முனிவரும் அவனுக்கு நலம் அளிக்க கூடிய வழிமுறைகளை உபதேசிக்கிறார். சாதேவுக்கும் அத்தகைய அனுபவமே ஏற்பட்டது. தத்தம் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும் மனச்சாந்தியை அடைவதற்கும் ஏதுவாக சாய்பாபாவின் தரிசனத்தை பெற ஏராளமான மக்கள் திரளாக சென்று கொண்டிருக்கும் ஷீரடிக்கு போகும்படி அவருக்கு அவரது நண்பர்கள் அறிவுரை கூறினார்கள். அவருக்கு இக்கருத்து பிடித்து இருந்தது. உடனே ஷீரடிக்கு 1917 வந்தார். பரபிரம்மாவாகவும் சுயஞ்சோதியாகவும் களங்கமற்றதாயும் தூயதாகவும் உள்ள சாய்பாபாவின் ரூபத்தை கண்ணுற்று அவரது மனம் பதைபதைப்பை விடுத்து சாந்தமுற்றது. தமது முற்பிறவிகளில் ஏற்பட்ட நல்வினைகளின் குவியலே தம்மை பாபாவின் புனித திருவடிகளுக்கு கொணர்ந்தது என அவர் நினைத்தார். அவர் உறுதியான மனத்திற்பம் வாய்க்கப்பெற்ற மனிதர். உடனேயே அவர் குரு சரித்திரம் பாராயணம் செய்ய தொடங்கினார். சப்தாகத்தில் 7 நாட்களில் பாராயணம் பூர்த்தியானதும் அன்று இரவு பாபா அவருக்கு ஒரு காட்சி அளித்தார். அது இவ்வாறானது. பாபா குரு சரித்திரத்தை தமது கரங்களில் வைத்துக்கொண்டு அதன் உட்பொருளை முன்னால் அமர்ந்து கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சாதேவிற்கு விவரித்து கொண்டு இருந்தார். அவர் விழித்தெழுந்து பின்னர் தமது கனவினை நினைவு கூர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அறியாமையில் குரட்டை விடும் தம்மை போன்ற ஆத்மாக்களை பாபாவின் எல்லையற்ற கருணையை எழுப்பிவிட்டு குரு சரித்திர அமுதத்தினை சுவைக்கும்படி செய்கிறது என்று அவர் நினைத்தார். மறுநாள் காகா சாஹிப் தீக்ஷித்திடம் இக்காட்சியை பற்றி அவர் தெரிவித்து சாய்பாபாவிடம் அதன் பொருளை பற்றிய நுட்ப குறிப்பினை குறித்து கேட்கும்படி வேண்டிக் கொண்டார். அதாவது 1 வாரம் பாராயணம் செய்தது போதுமா அல்லது மீண்டும் ஆரம்பிக்க வேண்டுமா என்பதாக காகா சாஹிப் தீக்ஷித்தும் தமக்கு கிடைத்த ஓர் உரிய சந்தர்ப்பத்தில் பாபாவை நோக்கி, தேவா, தெய்வமே, இந்த காட்சியால் சாதேவுக்கு எதனை குறிப்பிடுகிறீர்கள்? அவர் சப்தாகத்தை நிறுத்திவிடலாமா? தொடர வேண்டுமா? அவர் ஒரு எளிய அடியவர். அவரது அவா நிறைவேற்றப்படுதல் வேண்டும். அவருக்கு காட்சியின் பொருள் விளக்கப்பட்டு அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாபாவும் அவர் மற்றும் ஒரு சப்தாகம் பாராயணம் செய்ய வேண்டும். அதை அவர் கவனமாக கற்பாராயின் அவர் தூயவராகி நன்மை பெறுவார். பரமாத்மாவும் மகிழ்வடைந்து சம்சார வாழ்க்கையின் பந்தங்களினின்று அவரை விடுவிப்பார் என பதிலளித்தார். இச்சமயத்தில் ஹேமந்த் பந்த் அங்கே இருந்தார். அவர் பாபாவின் கால்களை பிடித்து விட்டு கொண்டு இருந்தார். பாபாவின் சொற்களை கேட்டதும் அவர் தன் மனதில் பின்வருமாறு சிந்திக்கலானார். என்ன, சாதே 1 வாரமே படித்து பரிசை பெற்றுக்கொண்டார். 40 ஆண்டுகளாக ஒரு பயனுமின்றி நான் படித்து கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்தில் அவரது 7 நாள் வாசம் பலனளிக்க நேரிட்டது. எனது 7 வருட வாசம், அதாவது 1910 1917 வரை பலன் ஏதும் இன்றி போகின்றது. தம் அறிவுரையால் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் தமது அமுதத்தை என் மீது பொழிய வேண்டும் எனவும் கருணை மேகத்திற்காக பாபாவிற்காக காத்து கொண்டிருக்கும் சாதக பறவையைப் போல் எப்போதும் நான் காத்து கொண்டு இருக்கிறேன். இந்த எண்ணம் அவர் மனதில் குறுக்கிட்ட அத்தருணமே பாபா அதனை அறிந்து கொண்டார். பாபா பக்தர்களின் எல்லா எண்ணங்களையும் படித்து புரிந்து கொண்டு தீய எண்ணங்களை கீழடக்கி நல்ல எண்ணங்களை ஊக்குவித்தார் என்பது அடியவர்களின் அனுபவமாகும். ஹேமந்த் பந்தின் உள்ளத்தை படித்தறிந்து கொண்ட பாபா உடனே அவரை எழுந்து ஷாமாவிடம், மாதவராவ் தேஷ்பாண்டே அவரிடம் சென்று ரூபாய் 15 தட்சணையாக பெற்றுக்கொண்டு அங்கு சிறிது நேரம் அவருடன் உரையாடி பின்னர் திரும்பி வரும்படி கேட்டார். பாபாவின் மனதில் கருணை உதயமாகியது. எனவேதான் அவர் இக்கட்டளையை இட்டார். யார்தான் பாபாவின் ஆணையை மீற முடியும்? ஹேமந்த் பந்த் உடனேயே மசூதியை விட்டு ஷாமாவின் வீட்டிற்கு வந்தார். அவர் அப்போதுதான் குளித்துவிட்டு வேட்டியை உடித்து கொண்டு இருந்தார். அவர் வெளியே வந்து ஹேமந்த் பந்தை நோக்கி, தாங்கள் இப்போது இங்கே இருப்பது எங்கனம்? மசூதியிலிருந்து தாங்கள் வந்துள்ளதாக தோன்றுகிறதே. இருப்பு கொள்ளாதவரை போன்றும் உள சோர்வுடையவராகவும் ஏன் காணப்படுகிறீர்கள்?
ஏன் தாங்கள் தனித்து இருக்கிறீர்கள்? தயவு செய்து அமர்ந்து சிறிது நேரம் இளைப்பாருங்கள். நான் எனது வழிபாட்டை உடனே முடித்துவிட்டு திரும்புகிறேன். அதுவரை வெற்றிலை பாக்கு போட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் மகிழ்ச்சியுடன் உரையாடலாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். ஹேமந்த் பந்த் முன் திண்ணையில் அமர்ந்திருந்தார். ஜன்னலில் நாத பாகவதம் என்ற பிரசித்தி பெற்ற மராத்தி நூலை அவர் கண்டார். பெரிய சமஸ்கிருத நூலான பாகவதத்தின் 16வது ஸ்கந்தத்தை பற்றிய ஏக்நாத் முனிவரின் விளக்க உரையாகும். சாய்பாபாவின் யோசனையின் பேரில் அல்லது சிபாரிசின் பேரில் திருவாளர்கள் பாபு சாஹேப் ஜோக்கும் காகா சாஹேப் தீக்ஷித்தும் ஷீரடியில் தினந்தோறும் பகவத்கீதையையும் கிருஷ்ணருக்கும் அவரது தோழருக்கும் பக்தருமான அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை அதன் மராத்திய விளக்க உரையான பாவார்த்த தீபிகா அல்லது ஞானேஸ்வரியுடன் நாத பாகவதத்தையும் கிருஷ்ணருக்கும் அவரது சேவகரும் பக்தருமான உத்தவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் மற்றும் மற்றைய பெரிய நூலான ஏக்நாத்தின் பாவார்த்த இராமாயணத்தையும் படித்தார்கள். பாபாவிடம் அடியவர்கள் வந்து சில குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டபோது சில சமயங்களில் அதில் ஒரு பகுதிக்கு விடையளித்துவிட்டு பாகவத தர்மத்தின் முக்கிய ஆராய்ச்சி கட்டுரையான மேற்குறிப்பிட்ட நூல்களை பாராயணம் செய்வதை சென்று கேட்கும்படி கூறுவார். அடியவர்கள் சென்று அவற்றை கேட்கும்போது தங்கள் வினாக்களுக்கு பூரண திருப்தியான பதில்களை பெறுவார்கள். நாத பாகவதம் என்ற நூலின் சில பகுதிகளை ஹேமந்த் பந்தும் படிப்பது வழக்கம். அன்று மசூதிக்கு சென்று கொண்டிருந்த சில அடியவர்கள் சேர்ந்து செல்வதற்காக தினந்தோறும் தாம் படிக்கும் பகுதியை அவர் பூர்த்தி செய்யவில்லை. ஷாமாவின் ஜன்னலிலிருந்து அந்த புத்தகத்தினை எடுத்து தற்செயலாக அதை புரட்டிய போது அவரது ஆச்சரியத்திற்கு ஏற்ப முடிக்கப்படாத பகுதி வந்தது. தமது நித்திய பாராயணத்தை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக பாபா தன்னை வெகு அன்புடன் ஷாமாவின் வீட்டிற்கு அனுப்பியிருப்பதாக அவர் எண்ணினார். எனவே முடிக்கப்படாத பகுதியை படித்து பூர்த்தி செய்தார். இது முடிவடைந்த உடனேயே ஷாமா வழிபாட்டை முடித்து கொண்டு வந்தார். அவர்களிடையே பின்வரும் உரையாடல் நிகழ்ந்தது. ஹேமந்த் பந்த், பாபாவிடமிருந்து ஒரு தூது குறிப்புடன் நான் வந்துள்ளேன். தங்களிடமிருந்து தட்சணையாக ரூபாய் 15 பெற்றுக்கொண்டு சிறிது நேரம் தங்களுடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக உரையாடிவிட்டு பின்னர் தங்களுடன் மசூதிக்கு திரும்பும்படி என்னை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதற்கு ஷாமா ஆச்சரியத்துடன், என்னிடம் கொடுக்க பணம் ஏதும் இல்லை. ரூபாய்களுக்கு பதிலாக என்னுடைய 15 நமஸ்காரங்களை பாபாவிடம் தட்சணையாக எடுத்து செல்லுங்கள். அதற்கு ஹேமந்த் பந்த், மிக நல்லது, தங்களுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இப்போது நாம் சிறிது உரையாடுவோம். நமது பாவங்களை அளிக்கும் பாபாவின் சில கதைகளையும் லீலைகளையும் கூறுங்கள். ஷாமா, அப்படியென்றால் சற்றே இங்கு அமருங்கள். இக்கடவுளின் விளையாட்டு லீலை வியக்கத்தக்கது. அது தங்களுக்கு முன்னமே தெரியும். நான் ஒரு கிராமத்து குடியானவன். ஆனால் தாங்களோ அறிவுடைய குடிமகன். தாங்களே இங்கு வந்துற்றது முதலாக சிறிது அதிகமாகவே லீலைகளை கண்டிருக்கிறீர்கள். அவற்றை எங்கனம் நான் தங்கள் முன் விவரிப்பேன். நன்று, இந்தாருங்கள், வெற்றிலை பாக்கு சேர்த்து தாம்பூலம் போட்டுக்கொள்ளுங்கள். நான் உள்ளே சென்று உடுத்திக்கொண்டு வந்துவிடுகிறேன். சில நிமிடங்களில் ஷாமா வெளியே வந்து ஹேமந்த் பந்துடன் பேசத் தொடங்கினார். அவர் சொன்னார், இந்த ஆண்டவனின் லீலைகள் அறிந்து கொள்ள இயலாதவை. அவர் தம் லீலைகளுக்கு முடிவில்லை. யாரே அவற்றை கண்டு கொள்ள இயலும். தமது லீலைகளினால் அவர் விளையாடுகிறார் என்றாலும் அவைகளுக்கு புறம்பாகவே இருக்கிறார். நாகரிகமற்றவர்களாகிய நமக்கு என்னதான் தெரியும்? பாபா தாமே ஏன் கதைகள் சொல்லவில்லை? தங்களை போன்ற கற்றறிந்தோரை என் போன்ற அறிவிலிகளிடம் ஏன் அவர் அனுப்புகிறார்? அவர் தம் வழிகள் கருதுவதற்கு இயலாதவை, அவைகள் மனிதத்தன்மை வாய்ந்தவை அல்ல என்று மட்டுமே என்னால் கூற இயலும். இந்த முன்னுரையுடன் ஷாமா தொடர்ந்தார். இப்போது என் நினைவில் இருக்கும் ஒரு கதையை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். அதை நானே நேரடியாக அறிவேன். ஒரு பக்தன் எவ்வளவு தூரம் நெஞ்சுரம் கொண்டவனாகவும் தீர்மானம் உள்ளவனாகவும் இருக்கிறானோ அங்கனமே பாபாவின் உடனடியான பிரதிச்செயலும் இருக்கிறது. சில சமயங்களில் பாபா தமது பக்தர்களை தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்திய பின்னர் அவர்களுக்கு உபதேசம் அளிக்கிறார். உபதேசம் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே ஹேமந்த் பந்திற்கு தனது மனதில் ஏதோ ஒரு மின்னலை போன்ற ஒளி பாய்ந்தது போன்று இருந்தது. அவர் உடனே சாதாவின் குருசரித்திர பாராயண கதையை நினைவு கூர்ந்து தமது பதைபதைப்பான மனதிற்கு அமைதியளிக்கவே நிச்சயமாக பாபா தம்மை ஷாமாவிடம் அனுப்பியிருக்க வேண்டும் என்று எண்ணினார். என்றாலும் இந்த உணர்வை அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டு ஷாமாவின் கதைகளை கேட்கத் தொடங்கினார்.
அவை அனைத்தும் பாபா தமது பக்தர்களிடம் எவ்வளவு அன்புடனும் பாசமுடனும் இருக்கிறார் என்பதை தெரிவிக்கின்றன. இவைகளை எல்லாம் கேட்ட ஹேமந்த் பந்த் ஒருவித மகிழ்ச்சியை எய்தலானார். பிறகு பின்வரும் கதையை ஷாமா கூறத் தொடங்கினார். திருமதி ராதாபாய் தேஷ்முக். ராதாபாய் என்ற பெயருடைய கிழவி ஒருத்தி இருந்தாள். அவள் காஷாபா தேஷ்முக் என்பாரின் தாயார் ஆவாள். பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சங்கம்நேர் நகர மக்களுடன் அவள் ஷிரடிக்கு வந்தாள். பாபாவின் தரிசனத்தை பெற்று மிகவும் திருப்தி அடைந்தாள். பாபாவை மிகவும் உள்ளார்ந்த அன்புடன் அவள் நேசித்தாள். தான் பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து ஏதேனும் உபதேசம் பெற வேண்டும் என்று தீர்மானித்தாள். அதை தவிர அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. பாபா அவளை ஏற்றுக்கொண்டு மந்திரமோ உபதேசமோ அளிக்காத வரையில் தான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக உறுதி பூண்டாள். தனது இருப்பிடத்தில் தங்கி 3 நாட்களாக உணவையும் நீரையும் விட்டொழித்தாள். கிழவியின் இந்த மிக கடுமையான பரீட்சையை கண்டு நான் திகிலடைந்தேன். அவள் சார்பில் பாபாவிடம் இடையிட்டு பரிந்து பேசினேன். நான் கூறினேன், தேவா, தாங்கள் இவ்வாறாக தொடங்கியிருப்பது என்ன? தாங்கள் ஏராளமானவர்களை இவ்விடம் ஈர்த்து இழுத்திருக்கிறீர்கள். தங்களுக்கு அக்கிழவியை தெரியும். அவள் மிகவும் பிடிவாதமுடையவளாகவும் தங்களையே முழுவதுமாக சார்ந்தும் இருக்கிறாள். தாங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு உபதேசம் தந்தாலே ஒழிய சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக தீர்மானித்து இருக்கிறாள். ஏதாவது மோசமாக நிகழ்ந்துவிட்டால் மக்கள் தங்கள் மீது பழி சுமத்துவார்கள். பாபா அவளுக்கு உபதேசிக்கவில்லை, அதன் விளைவாக அவள் மரணமடைந்தாள் என்று கூறுவார்கள். எனவே அவள் மீது கருணை கூர்ந்து அவளை ஆசீர்வதியுங்கள், அவளுக்கு அறிவுறுத்துங்கள். அவளது தீர்மானமான உறுதியை கண்டு பாபா அவளை கூப்பிட்டு அனுப்பினார். பின் வருமாறு அவளிடம் உரையாற்றி அவளது மனப்போக்கை மாற்றினார். அம்மா, ஏன் தேவையற்ற சித்திரவதைக்கு தாங்களே உட்படுத்தி கொண்டு சாவை எதிர்நோக்குகிறீர்கள்? தாங்கள் உண்மையிலேயே எனது தாய். நான் தங்களது குழந்தை. என்மேல் இரக்கம் கொண்டு நான் சொல்வதை முழுவதும் கேட்பீர்களாக. எனது சொந்த கதையையே சொல்கிறேன். அதை கவனமாக கேட்பீர்களானால் தங்களுக்கு அதனால் நன்மை விளையும். எனக்கு ஒரு குரு இருந்தார். அவர் ஒரு மாபெரும் முனிவர், மிக்க கருணை உள்ளவர். நான் அவருக்கு நெடுங்காலம் சேவை செய்தேன். பன்னெடுங்காலம். எனினும் அவர் என் காதுகளில் எவ்வித மந்திரத்தையும் ஓதவில்லை. அவரை ஒருபோதும் விட்டு பிரியாமல் இருக்கவும் அவருடனேயே தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்யவும் எப்பாடு பட்டாவது அவரிடமிருந்து சிறிது உபதேசம் பெறவும் எனக்கு கூறிய ஆர்வம் இருந்தது. ஆனால் அவருக்கு தமக்கே உரிய வழிமுறை இருந்தது. அவர் என் தலையை மொட்டையடிக்க செய்து 2 பைசாக்களை தட்சிணையாக கேட்டார். நான் அவைகளை உடனே அளித்தேன். எனது குரு முழு நிறைவானவராய் இருப்பதால் அவர் ஏன் பணத்தை கேட்க வேண்டும்? அப்படியாயின் அவரை எங்கனம் பற்றற்றவர் என்று கூறவியலும் என்று தாங்கள் கேட்பீர்கள் என்றால், காசுகளை அவர் லட்சியம் செய்யவில்லை என்று நான் ஒளிவு மறைவின்றி பதில் கூறுவேன். அவைகளை கொண்டு அவருக்கு ஆக வேண்டியது என்ன? அவர்தம் 2 பைசாக்களாவன உறுதியான நம்பிக்கை, நிஷ்டா. 2வது பொறுமை அல்லது விடாமுயற்சி, சபூரி. இந்த 2 பைசாக்களை நான் அவருக்கு அளித்தேன். அவர் பெரிதும் மனம் மகிழ்ந்தார். எனது குருவிடம் தஞ்சமாக நான் 12 ஆண்டுகள் இருந்தேன். அவர் என்னை வளர்த்தார். உணவுக்கும் உடைக்கும் பஞ்சம் இல்லை. அவர் முழுமையும் அன்புடையவராக இருந்தார். ஆம், அவர் அன்பின் அவதாரமாக ஆவார். எங்கனம் நான் அதை விவரிக்க இயலும்? அவர் என்னை மிக மிக அதிகமாக விரும்பினார். அவரை போன்ற குரு அபூர்வம். நான் அவரை நோக்கும்போது ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக காணப்பட்டார். பின்னர் நாங்கள் இருவரும் பேரின்பத்தில் நிரம்பி விடுவோம். இரவும் பகலும் நான் பசி தாகத்தை மறந்து அவரையே ஆழ்ந்து நோக்கிக் கொண்டு இருப்பேன். அவர் இன்றி நான் இருப்பு கொள்ளாதவன் ஆனேன். எனக்கு எனது தியானத்திற்கு அவரை தவிர வேறு எவ்வித பொருளும் இல்லை. அன்றி அவருக்கு பணிவிடை செய்வதை தவிர எனக்கு வேறு எவ்வித வேலையும் இல்லை. அவரே எனது ஒரே அடைக்கலம். எனது மனம் எப்போதும் அவர் மீதே உறுதிப்பட்டு இருந்தது. இந்த நிஷ்டா, உறுதியான நம்பிக்கை, ஒரு பைசா தட்சணையாகும். சபூரி, பொறுமை அல்லது விடாமுயற்சி என்பது மற்றும் ஒரு பைசாவாகும். குருவிடம் நான் பொறுமையுடன் மிக நீண்ட காலம் வரை சேவை செய்தேன். இந்த சபூரியானது உங்களை இவ்வுலக வாழ்க்கை என்னும் பெரும் கடலை கடப்பதற்குரிய தோணியிலேற்றி அக்கரை சேர்ப்பிக்கும். மனிதனிடத்தில் உள்ள ஆண்மையே சபூரி. அது பாவங்களையும் வேதனைகளையும் நீக்குகிறது.
பல்வேறு வகைகளில் பேராபத்துகளை விலக்குகிறது. எல்லா அச்சங்களையும் அப்பால் அகற்றுகிறது. கடைமுடிவாக உங்களுக்கு வெற்றி அளிக்கிறது. சபூரி நற்பண்புகளின் சுரங்கம், நல் எண்ணங்களின் கூட்டாளி. நிஷ்டாவும் நம்பிக்கை சபூரியும் பொறுமை ஒருவரையொருவர் மிக நெருக்கமாக நேசிக்கும் இரட்டை சகோதரிகளை நிகர்த்தவை. என்னுடைய குரு எப்போதும் வேறு எதையும் என்னிடமிருந்து எதிர்பார்த்தது இல்லை. அவர் என்னை ஒருபோதும் புறக்கணித்ததும் இல்லை. எப்போதும் என்னை பாதுகாத்தார். நான் அவருடன் தங்கி வாழ்ந்தேன். சில சமயம் அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்தேன். எனினும் நான் ஒருபோதும் அவர் தம் அன்புடைமைக்கு தேவையையோ அன்பின்மையையோ கண்டது இல்லை. தாய் ஆமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும், தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கரையில் இருப்பினும், தனது அன்பு பார்வையால் பேணி வளர்க்கும் அதே விதமாக அவர் தம்முடைய கண்ணோட்டத்தினாலேயே எப்போதும் என்னை பாதுகாத்தார். அன்னையே, எனது குரு எனக்கு எவ்வித மந்திரத்தையும் போதிக்கவில்லை. பின்னர் நான் எங்கனம் தங்களது காதுகளில் மந்திரத்தை ஓத முடியும்? குருவின் ஆமை இனத்தை நிகர்த்த அன்பு கண்ணோட்டம் ஒன்றே நமக்கு மகிழ்ச்சியை நல்குகிறது. எவரிடமிருந்தும் மந்திரமோ உபதேசமோ பெற முயலாதீர்கள். என்னையே உங்களது எண்ணங்கள், செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்து கொள்ளுங்கள். சந்தேகம் ஏதுமின்றி நீங்கள் நிச்சயம் பரமார்த்திகத்தை, வாழ்வின் ஆன்மீக குறிக்கோளை எய்துவீர்கள். என்னை உங்களது முழு மனதோடு நோக்குங்கள். பதிலாக நானும் அங்கனமே தங்களை நோக்குவேன். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை பேசுகிறேன். உண்மையை தவிர வேறு எதுவும் பேசவில்லை. சாதனைகள் ஏதும், 6 சாஸ்திரங்களில் கைதேர்ந்த அறிவு ஏதும் தேவையில்லை. உங்களது குருவினிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள்ளுங்கள். குருவே தனி ஒருவரான நடத்துனர், இயக்குனர் என நம்புங்கள். தனது குருவின் பெருமையை அறிபவன் அவரையே ஹரிஹர பிரம்மென்ற திருமூர்த்தி அவதாரம் என்று கருதுபவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன். இவ்வாறாக அறிவுறுத்தப்பட்டு கிழவி உடன்பட்டாள். அவள் பாபாவை வணங்கி உண்ணாவிரதத்தை கைவிட்டாள். இக்கதையை கவனத்துடனும் கருத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்த ஹேமந்த் பந்த் அதன் குறிப்பு நுட்பத்தையும் பொருத்தத்தையும் குறித்து பெருமளவு ஆச்சரியத்தில் மூழ்கினார். பாபாவின் இவ்வதிசய லீலையை கண்டு கொண்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவர் உருகினார். மகிழ்ச்சி பெருக்கால் பொங்கி வழியலானார். அவர் தம் தொண்டை அடித்தது. ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியவில்லை. ஷாமா இந்நிலையில் அவரை நோக்கி, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் மௌனமாகி விட்டீர்கள்? பாபாவின் கணக்கற்ற லீலைகள் இன்னும் எவ்வளவை நான் விவரிக்க வேண்டும் என்று கேட்டார். இது தருணம். மதியான வழிபாடும் ஆரத்தி சடங்கும் மசூதியில் ஆரம்பமாகி விட்டன என்பதை அறிவிக்கும் வகையில் மசூதியில் இருக்கும் மணி அடிக்கத் தொடங்கியது. எனவே ஷாமாவும் ஹேமந்த் பந்தும் மசூதியை நோக்கி விரைந்தனர். பாபு சாஹேப் ஜோக் அப்போதுதான் வழிபாட்டை துவங்கி இருந்தார். பெண்கள் மசூதியிலுள்ள மேல்தளத்திலும், ஆண்கள் கீழே உள்ள திறந்த வெளி தாழ்வாரத்திலும் நின்று கொண்டு ஆரத்தியை கோஷத்துடன் எல்லோரும் பலமாக மேளங்கள் முழங்க பாடிக்கொண்டு இருந்தனர். ஷாமா தன் கூடவே ஹேமந்த் பந்தையும் இழுத்து கொண்டு மேலே சென்றார். பாபாவுக்கு வலதுபுறம் அவரும் ஹேமந்த் பந்த் முன்னாலும் அமர்ந்து இருந்தனர். அவர்களை கண்டு ஷாமாவிடமிருந்து கொண்டு வந்த தட்சணையை கொடுக்கும்படி ஹேமந்த் பந்திடம் கேட்டார். ஹேமந்த் பந்த் அவ்விடம் நேரே சென்றிருந்ததாகவும், ஷாமா ரூபாய்களுக்கு பதிலாக நமஸ்காரங்களை அளித்ததாகவும், அவர் அங்கேயே நேரில் இருப்பதாகவும் கூறினார். பாபா அதற்கு நன்று. தாங்கள் இருவரும் சம்பாஷித்தீர்களா? அப்படி என்றால் நீங்கள் பேசியவை அனைத்தையும் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். மணியோசை, மேலும் கோஷ்டிகானம் இவற்றை பொருட்படுத்தாது ஹேமந்த் பந்த் அவர்கள் பேசியதை கூற ஆவலாய் இருந்தார். அதை எடுத்துரைக்கவும் ஆரம்பித்தார். பாபாவும் அதை கேட்பதற்கு ஆவலாய் இருந்தார். எனவே அவர் தமது திண்டை விட்டு நீங்கி முன்னால் சாய்ந்து கொண்டார். தாம் உரையாடியவை எல்லாம் மிகவும் மகிழ்வளிக்கின்றனவை. குறிப்பாக கிழவியின் கதை மிக மிக அற்புதமானது என்றும், அதை செவி மடுத்ததன் பொருட்டு அவர் பாபாவின் லீலை விவரிக்க இயலாதது என்றும், கதை என்ற புறத்தோற்றத்தில் பாபா தம்மையே உண்மையில் ஆசீர்வதித்திருப்பதாகவும் தாம் நினைப்பதாக கூறினார். பின்னர் பாபா, கதை அற்புதமானது. எங்கனம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். நான் உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் விளக்கமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே அவை அனைத்தையும் குறித்து எனக்கு இப்போது சொல்லுங்கள் என்றார். ஹேமந்த் பந்த்
தான் சற்று முன்னர் கேட்ட தனது உள்ளத்தில் நிலையான முத்திரையை ஏற்படுத்திய கதையை முழுக்க விவரித்தார். இதை கேட்டு பாபா மிகவும் மகிழ்ச்சியுற்றார். மேலும் அவரை நோக்கி, இக்கதை உமது உள்ளத்தில் பதிவுற்றதா? அதன் குறிப்பு நுட்பத்தை படித்து கொண்டீரா என்றார் அவர். ஆமாம் பாபா, எனது மனதின் பதைபதைப்பு மறைந்து ஒளிந்தது. எனக்கு உண்மையான சாந்தியும் அமைதியும் கிடைத்தன. நான் உண்மையான வழியை அறிய பெற்றேன் என்றார். பாபா பின்வருமாறு உரைத்தார். எனது நிகழ்முறை மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. இக்கதையை நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆத்மாவின் ஞானத்தை அனுபூதி அடைவதற்கு தியானம் இன்றியமையாதது. அதை இடையுறாது பயிற்சித்தீர்களேயானால் விருத்திகள் எண்ணங்கள் அமைதிப்படுத்தப்படும். ஆசைகளற்ற நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற ஆண்டவரை தியானியுங்கள். மனது ஒருமுகப்படுத்தப்பட்ட பின்பு நமது குறிக்கோள் எய்தப்பட்டு விடும். ஞானம் என்னும் சத்து பண்பே திருவுருவம் கொண்டது எனவும் உணர்வு திரளும் பேரானந்தமுமாகிய எனது உருவமற்ற இயல்பை எப்போதும் தியானம் செய்யுங்கள். இதை செய்ய தங்களால் இயலாவிடில் இங்கே இரவும் பகலும் காண்பதைப் போன்று உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் உள்ள எனது ரூபத்தை தியானம் செய்யுங்கள். இதை தாங்கள் செய்து கொண்டே போகும்போது தங்களின் விருத்திகள் எண்ணங்கள் ஒரே இலக்கில் குவிக்கப்படும். தியானம் செய்பவர் தியானிக்கப்படும் பொருள் இவைகளிலுள்ள வேறுபாடு மறைந்துவிடும். தியானம் புரிபவர் உச்ச உணர்ச்சி திரளுடன் ஒன்றி பிரம்மத்துடன் கலர்ந்து ஐக்கியமாகி விடுவார். தாயாமை நதியின் ஒரு கரையிலும் அதன் குட்டிகள் மறுகரையிலும் இருக்கின்றன. அவைகளுக்கு அது பாலோ உஷ்ணமோ அளிப்பது இல்லை. அதனுடைய கண்ணோட்டம் ஒன்றே அவைகளை போஷிக்கிறது. குட்டிகள் தமது தாயாரை ஞாபகத்தில் கொள்ளுதலை தியானிப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்வது இல்லை. தாய் ஆமைகளின் கண்ணோட்டம் குட்டிகளுக்கு காலூன்றி பெய்யும் அமுத மழையாகவும் ஊட்டப்பண்பிற்கு மகிழ்ச்சிக்கும் உள்ள ஒரே தோற்றுவாயாகவும் இருக்கிறது. குருவுக்கும் சீடர்களுக்கும் இடையிலுள்ள உறவும் அத்தகையது ஆகும். பாபா இம்மொழிகளை உதிர்த்து முடித்த பின்பு ஆரத்தி கோஷ்டி காண முடிவுற்றது. அனைவரும் உரக்க ஒரே குரலில் சச்சிதானந்த சொரூபியாய் இருக்கிற சத்குரு சாயிநாத் மகாராஜுக்கு ஜெய் என்று கூவினார்கள். அன்பார்ந்த வாசகர்களே, நாமும் இந்த நேரம் மசூதியில் கூட்டத்துடன் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொள்ளலாம். ஜெய ஜெய கோஷத்தில் நாமும் அவர்களுடன் பங்கு கொள்வோம். ஆரத்தி சடங்கு முடிவடைந்த பின்னர் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. வழக்கம் போல் பாபு சாஹேப் ஜோக் முன்வந்து பாபாவை வணங்கிய பின் அவரின் உள்ளங்கை நிறைய கற்கண்டை அளித்தார். பாபா இவை முழுவதையும் ஹேமந்த் பந்தின் கைகளில் திணித்து அவரிடம், இக்கதையை உள்ளத்தில் இருத்தி நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வீர்களேயானால் தங்களது நிலையும் கற்கண்டை போலவே சுவையுள்ளதாகவும் உங்களது எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கூறினார். ஹேமந்த் பந்த் பாபாவின் முன்னால் பணிந்து வணங்கி, இவ்வாறே எனக்கு அனுகூலம் செய்யுங்கள், என்னை எப்போதும் ஆசீர்வதித்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். பாபா அதற்கு, இக்கதையை கேட்டு அதனை குறித்து தியானித்து அதன் மெய் கருத்தை ஜீரணித்து கொள்ளுங்கள். அப்போது உங்களிடமிருந்து தாமே வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஆண்டவரை எப்போதும் ஞாபகமூட்டி தியானித்து கொண்டிருப்பீர்கள் என்று பதிலளித்தார். அன்பான பக்தர்களே, அப்போது ஹேமந்த் பந்த் கற்கண்டு பிரசாதத்தை பெற்றார். நாமும் இப்போது கற்கண்டு பிரசாதம் அல்லது இக்கதையின் அமிர்தத்தை பெறுவோம். அதை நம் உள நிறைவடையும் வரை பருகுவோம். அதை தியானிப்போம். அதை ஜீரணித்து கொள்வோம். பாபாவின் அருளினால் வலிமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்போம். ஆமென். 19ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் ஹேமந்த் பந்த் மற்றும் சில விஷயங்களை பற்றி கூறியிருக்கிறார். அவைகள் கீழே தரப்பட்டு உள்ளன. நமது குணத்தை பற்றிய பாபாவின் அறிவுரை. பின்வரும் பாபாவின் மொழிகள் பொதுவானவை, விலைமதிக்க முடியாதவை. அவைகள் மனதில் இருத்தப்பட்டு அதற்கேற்ப செயல்படுத்தப்பட்டால் எப்போதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். ஏதேனும் உறவோ தொடர்போ இல்லாவிடில் ஒருவரும் எங்கும் செல்வதும் இல்லை. ஏதேனும் ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்களிடம் வர நேர்ந்தால் அவர்களை பண்பின்றி விரட்டிவிட வேண்டாம். அவர்களை நன்றாக வரவேற்று உரிய மரியாதையுடன் நடத்துங்கள். தாகமாயிருப்போருக்கு தண்ணீர் கொடுத்த போதும், பசியாயிருப்போருக்கு உணவு அளித்த போதும், ஆடையற்றவர்களுக்கு ஆடை அளித்த போதும், உட்காருவதற்கும் இளைப்பாறுவதற்கும் உங்களது திண்ணையை மற்றவர்களுக்கு அளித்த போதும்
ஸ்ரீ ஹரி நிச்சயம் மகிழ்வெய்துகிறார். யாராவது உங்களிடம் பணம் கேட்டு உங்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் இருந்தால் கொடுக்காதீர்கள். ஆனால் அவரை பார்த்து நாயை போன்று குறைக்க வேண்டாம். யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறட்டும், ஆனால் கசப்பாக எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதிலளிக்கும்படியாக சீற்றம் கொள்ளாதீர்கள். இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். உலகம் தலைகீழாக மாறட்டும், நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள். உங்கள் இருப்பிடத்தில் நின்று கொண்டே வசித்து கொண்டோ அனைத்து விஷயங்களையும் உங்கள் முன்னர் கடந்து செல்லும் காட்சியாக அமைதியுடன் பார்த்து கொண்டிருப்பீர்களாக. உங்களிடமிருந்து என்னை பிரிக்கும் வேற்றுமை சுவரை இடித்து விடுங்கள். பின்னர் நமது சந்திப்பிற்குரிய சாலையானது தடங்கள் இன்றியும் திறந்தும் இருக்கும். நான் நீ என்ற வேறுபாட்டு உணர்வே குருவிடமிருந்து சீடனை பிரிக்கும் தடையரணாகும். அது அழிக்கப்பட்டாலே அன்றி இரண்டர கலத்தல் அல்லது ஐக்கியமாதல் இயலாது. கடவுளே சகலத்திற்கும் ஒரே உரிமையாளர். அல்லாஹ் மாலிக். வேறு ஒருவரும் நமது பாதுகாவலர் அல்ல. அவர் வேலை செய்யும் முறை அசாதாரணமானது, விலை மதிக்க முடியாதது, அறிவாலறிய முடியாதது. அவரது சங்கல்பமே ஈடேறும். அவர் நமக்கு வழிகாட்டுவார், நமது உள்ளத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்வார். ருணானுபந்தத்தின் முன் ஜென்மத்தின் உறவு மூலமாகவே நாம் இணைந்துள்ளோம். ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்தும் சேவை செய்தும் நான் மகிழ்ச்சியுடன் இருப்போம். எவன் வாழ்க்கையின் மிக மிக உயர்ந்த குறிக்கோளை எய்துகிறானோ அவன் இரவா புகழுடையவன், மகிழ்ச்சியுடையவன். மற்றவர் எல்லாம் வெறுமனே உளதாய் இருக்கிறார்கள் அல்லது மூச்சு விடும் வரை வாழ்ந்து இருக்கிறார்கள். நல்ல எண்ணங்களின் அவா நிறைவேற்றத்தை ஊக்குவித்தல். நல்ல எண்ணங்களை சாய்பாபா எங்கனம் ஊக்குவித்தார் என்பதை அறிவது சுவாரஸ்யமானது. அன்புடனும் பக்தியுடனும் முழுமையாக உங்களை நீங்கள் அவரிடம் சரணாகதியாக்கி கொள்ள வேண்டும். பின்னர் எவ்வளவோ விஷயங்களில் அடிக்கடி அவர் உங்களுக்கு உதவி செய்வதை காண்பீர்கள். தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனே உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல எண்ணம் உதிக்கின்ற போது அதையே பின்னர் பகற்பொழுதில் உள்முதிர்வுற அனுசரித்தால் உங்களது புத்தியின் திறம் மலர்ந்து வெளிப்பட்டு மனது சாந்தியடையும் என்று ஒரு முனிவர் கூறியிருந்தார். ஹேமந்த் பந்த் இதை முயற்சிக்க விரும்பினார். ஒரு புதன்கிழமை இரவு படுக்கும் முன் அவர் சிந்தித்தார், நாளை வியாழக்கிழமை, ஒரு புனிதமான நாள். ஷீரடியும் மிகவும் புனிதமான இடம். எனவே நான் நாளை முழுவதும் ராமநாதத்தை நினைவூட்டிக் கொள்வதிலும் போற்றுவதிலும் கழிப்பேன் என்றவாறு அவர் உறங்கினார். அடுத்த நாள் காலை அவர் துயில் நீங்கி எழுந்தபோது எவ்வித முயற்சியும் இன்றி ராம நாமத்தை நினைவு கூர்ந்தார். தமது காலை கடமைகளை முடித்து கொண்ட பின் மலர்களுடன் பாபாவை காண சென்றார். தீக்ஷித் வாதாவிலிருந்து புறப்பட்டு பூட்டி வாதாவை தற்போதைய சமாதி மந்திர் கடந்து கொண்டிருக்கும் அதே தருணத்தில் பாபாவுக்கு முன்னால் மசூதியில் அவுரங்காபாத்கர் என்னும் ஒருவரால் இனிமையாக பாடப்படுகின்ற ஓர் அழகிய பாடலை கேட்டார். அது ஏக்நாத்தின் குரு கிருபாஞ்சன் பயோ மேரே பாயி என்ற பாடல். அப்பாடலில் குருவின் கடாட்சம் என்னும் ரூபத்தில் அஞ்சனம் அவருக்கு கிடைத்தது என்றும் அது அவரின் பார்வையை திறந்துவிட்டு அவருக்கு ராமரை அகத்தும் புறத்தும் உரத்திலும் கனவிலும் விழிப்பு நிலையிலும் எவ்விடத்தும் காணும்படி செய்தது என்றும் கூறினார். எவ்வளவோ பாடல்கள் இருக்கின்றன. பின்னர் ஏன் இக்குறிப்பிட்ட பாட்டு பாபாவின் பக்தரான அவுரங்காபாத்கரினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? பகற்பொழுதில் ராமநாமத்தை இடைவிடாமல் பாட வேண்டும் என்ற ஹேமந்த் பந்தின் தீர்மானத்திற்கு ஊட்டமளிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது அல்லவா? தனித்திறம் வாய்ந்த இந்நிகழ்வு பொருத்தம். உபதேசங்களின் விதங்கள். அவதூறு பேசுவோர், புறம் கூறுவோர் கண்டிக்கப்படுதல். அறிவுரை வழங்குவதற்கு சாய்பாபாவிற்கு எத்தகைய சிறப்பான இடமோ குறிப்பிட்ட நேரமோ தேவையிருக்கவில்லை. சந்தர்ப்பம் நேரிட்ட போதெல்லாம் தாராளமாக அவற்றை அவர் வழங்கினார். ஒருமுறை பாபாவின் பக்தன் ஒருவன் வேறு ஒருவரை அவர் அறியாதபடி மற்ற ஜனங்களின் முன்னிலையில் திட்டினான். தனது சகோதரரின் நன்மைகளை எல்லாம் புறந்தொதுக்கி அவரின் குறைபாடுகள் குறித்து கேட்போர்கள் அருவருப்படையும்படியாக பழித்து பேசினான். அவசியமின்றி மற்றவர்களை புறங்கூறுவது மக்களுக்குரிய ஒரு மனப்பாங்காக இருப்பதை பொதுவாக நாம் காண்கிறோம். முனிவர்கள் இந்த புறங்கூறுதலை வேறொரு கோணத்திலிருந்து நோக்குகிறார்கள். அழுக்கை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன.
மண், நீர், சோப்பு முதலானவை. ஆனால் புறம் கூறுபவனுக்கோ அவனுக்கே உரித்தான வழி இருக்கிறது. அவன் மற்றவர்களது அழுக்கை, குறைபாடுகளை தனது நாவினால் அகற்றி நீக்குகிறான். ஒரு வகையில் அவன் தன்னால் திட்டப்படுபவனுக்கே உதவுகிறான். இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புறம் கூறுபவனை திருத்துவதற்கு சாய்பாபாவுக்கு அவருக்கே உரியதான வழி இருக்கிறது. அவர் தமது நிறை பேரறிவினால் அந்த புறம் கூறுபவன் செயலை அறிந்து இருந்தார். மதியம் அவர் அவனை லெண்டி தோட்டத்துக்கு அருகில் பார்த்தபோது வேலி அருகில் மலத்தை உண்ணும் ஒரு பன்றியை அவனுக்கு சுட்டி காண்பித்து, பார், அது எத்தகைய சுவைமன சிறப்புடன் மலத்தை பேராவலுடன் விழுங்குகிறது. உனது நடத்தையும் அத்தகையதே. உனது தோழர்களை நீ மனமாற திட்டிக்கொண்டே இருக்கிறாய். பல்வேறு நல்வினைகளை செய்ததன் பலனாக நீ மனிதனாக பிறந்து இருக்கிறாய். அவ்வாறு நீ நடந்து கொண்டால் ஷிரடி உனக்கு எவ்விதத்திலாவது உதவி செய்யுமா என்று கேட்டு அவனுக்கு அறிவுரை வழங்கினார். அந்த பக்தன் இப்பாடத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சென்றான் என்று சொல்ல தேவையில்லை. இவ்விதமாக பாபா அவசியம் நேரிட்ட போதெல்லாம் அறிவுரைகளை வழங்கி கொண்டே இருந்தார். இவைகள் நமது மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி செயலாற்றப்பட்டால் ஆன்மீக லட்சியம், அனுபூதி நெடுந்தொலைவில் இல்லை. என் ஹரி கடவுள் இருந்தால் அவர் எனது கட்டிலிலேயே எனக்கு உணவளிப்பார் என்னும் ஒரு பழமொழி இருக்கிறது. உணவு, உடை விஷயத்தில் மட்டுமே இப்பழமொழி உண்மை. ஆனால் இதை நம்பி எவனாகிலும் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆன்மீக விஷயங்களில் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அவன் படுவீழ்ச்சி எய்துவான். ஆன்ம உணர்வடைய தன்னைத்தான் தனக்கு இயலும் உச்ச அளவு செயலில் முனைவித்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகம் அவன் பெருமுயற்சி கொள்கிறானோ அவ்வளவு அதிகம் அவனுக்கு நல்லது. பாபா தாம் நிலம், காற்று, நாடு, உலகம், ஒளி, மோட்சம் ஆகியவை எங்கனும் நிறைந்திருக்கும் சர்வ வியாபி என்று தாம் ஒரு வரையறை உடையவர் அல்ல என்றும் கூறினார். பாபா 3 அரை முழ உயரமுள்ள அவரின் உடம்பே என்று எண்ணுபவர்களின் தவறான கருத்தை நீக்குதற் பொருட்டாக அவர் இந்த ரூபத்தில் தாமே அவதரித்து கொண்டார். இரவும் பகலும் எந்த பக்தனாவது பூரண ஆத்ம சரணாகதியுடன் அவர் மீதே தியானம் புரிவானே ஆகின் அவன் அவருடன் இரண்டர இனிப்பும் சர்க்கரையும் போன்றும் அலையும் கடலும் போன்றும் கண்ணும் ஒளியும் போன்றும் முழுமையான ஐக்கியத்தை துய்த்துணர்வான். பிறப்பு இறப்பு என்னும் சுழலை ஒழித்து அமைதியுற வேண்டியவன் நேர்மையான வாழ்க்கை நடத்த வேண்டும். அமைதியாகவும் கட்டுப்பட்ட மனதுடனும் இருக்க வேண்டும். யாரையும் புண்படுத்தும்படியாக வெடுக்கென்று பேசக்கூடாது. எப்போதும் நல்வினைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். தனது கடமைகளை செய்ய வேண்டும். தானே உள்ளத்தாலும் உயிராலும் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அதன் பின்னர் அவன் எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லை. அவரையே முழுமையாக நம்புபவனும் அவர் தம் லீலைகளை கேட்டு அதையே விவரமாக எடுத்து கூறுபவனும் வேறு எதை பற்றியும் சிந்திக்காதவனும் ஆத்மானுபூதியை அடைவது உறுதி. பாபா தமது பெயரையே நினைவில் வைக்கும்படியும் தம்மிடமே சரணாகதி அடையும்படியும் பலரை கேட்டுக்கொண்டார். ஆனால் தாங்கள் யார் என்று அறிய விரும்பியவர்களுக்கு ஸ்வர்ணத்தையும் மனதையும் அறிவுறுத்தினார். சிலரை கடவுள் பெயரை நினைவில் வைத்து கொள்ளும்படியும், சிலரை அவரது லீலைகளை கேட்டுக்கொண்டிருக்கும்படியும், சிலரை தமது பாத பூஜை செய்யும்படியும், சிலரை அத்தியாத்ம ராமாயணம், ஞானேஸ்வரி மற்றும் பிற திருமுறை நூல்களை படிக்கும்படியும் அறிவுறுத்தினார். சிலரை தமது பாதத்து அடியில் அமரும்படி இருத்தி வைத்தார். சிலரை கண்டோபா கோவிலுக்கு அனுப்பினார். சிலரை விஷ்ணுவின் 1000 நாமங்களை ஜபம் செய்யும்படியும் மற்றும் சிலரை சாந்தோக்கிய உபனிஷதம், கீதையை கற்கும்படியும் கூறினார். அவர் தம் உபதேசங்களுக்கு எவ்வித வரையறையோ கட்டுப்பாடோ கிடையாது. சிலருக்கு அதை நேரடியாகவே கொடுத்தார் மற்றும் சிலருக்கு கனவில் காட்சிகள் மூலம் அளித்தார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருந்த ஒருவரின் கனவில் தோன்றி அவரது மார்பில் உட்கார்ந்து அழுத்தி மதுவை தொடுவதில்லை என்று அவர் சத்தியம் செய்து கொடுத்த பின்பு அவரை விட்டு அகன்றார். சிலருக்கு கனவில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு போன்ற மந்திரங்களை விளக்கினார். ஹடயோகம் பழகி கொண்டிருந்த பக்தர் ஒருவருக்கு ஹடயோக பயிற்சிகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அமைதியுடன் அமர்ந்து பொறுமையாய் சபூரி இருக்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார். அவரது எல்லா வழிகளையும் செயல்முறைகளையும் விவரிக்க இயலாது. சாதாரண
உலக விவகாரங்களில் தமது செயல்களால் முன் உதாரணங்கள் அமைத்தார். அவைகளின் ஒன்று கீழே தரப்பட்டு இருக்கிறது. உழைப்புக்கு கூலி. ஒரு நாள் மத்தியான வேளையில் ராதாகிருஷ்ண மாயியின் வீட்டிற்கு அருகில் பாபா வந்து, எனக்கு ஒரு ஏணி வேண்டும், கொண்டு வாருங்கள் என்று கூறினார். சிலர் அதை கொண்டு வந்து பாபா குறிப்பிட்டபடி அதை ஒரு வீட்டு சுவரில் சாய்த்து வைத்தனர். வாமன் கோந்த்கருடைய வீட்டின் கூரையின் மீது ஏறி ராதாகிருஷ்ண மாயியின் கூரையின் மீது நடந்து சென்று மற்றுமொரு மூலையில் இருந்து கீழே இறங்கினார். பாபா எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பதை ஒருவரும் அறிய இயலவில்லை. மலேரியா காய்ச்சலால் ராதாகிருஷ்ண மாயி நடுங்கிக் கொண்டு இருந்தால் அதை ஒட்டி விரட்டுவதற் பொருட்டே அவர் மேலே ஏறியிருக்கலாம். கீழே இறங்கின உடனே ஏணியை கொண்டு வந்தவர்களுக்கு பாபா 2 ரூபாய் கொடுத்தார். சிலர் தைரியத்துடன் பாபாவை ஏன் அவர் இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று கேட்டனர். அதற்கு அவர் ஒருவரும் மற்றவர்களின் உழைப்பை வெறுமையாக கொள்ளக்கூடாது என்று கூறினார். உழைப்பவனுக்கு அவனுக்கு உரியவைகள் ஒழுங்காகவும் தாராளமாகவும் கொடுக்கப்பட வேண்டும். பாபா அறிவுறுத்திய இக்கொள்கை பின்பற்றப்பட்டால், அதாவது உழைப்பிற்கான கூலி ஒழுங்காகவும் திருப்திகரமாகவும் அளிக்கப்பட்டால், தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வார்கள். தொழிலாளர்களும் முதலாளிகளும் லாபம் அடைவார்கள். இழுத்து மூடுவதற்கோ வேலை நிறுத்தங்களுக்கோ இடமே இல்லை. தொழிலாளி முதலாளி மனஸ்தாபமும் இல்லை. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 20. தாஸ்கனுவின் பிரச்சனை காகாவின் வேலைக்கார பெண்ணால் தீர்ந்தது. இவ்வத்தியாயத்தில் காகா சாஹேப் தீக்ஷித்தின் வேலைக்கார பெண்ணால் எங்கனம் தாஸ்கனுவின் பிரச்சனைக்கு விடை காணப்பட்டது என்பதை ஹேமந்த் பந்த் விவரிக்கிறார். முன்னுரை. சாயி கடவுள். முதலில் அருவமாய் இருந்தார். பக்தர்களுக்காக ஒரு ரூபத்தை அவர் புனைந்து கொண்டார். பிரபஞ்சம் என்னும் பெரும் நாடகத்தில் மாயை என்ற நடிகையின் உதவியுடன் அவர் நடிகரின் பாத்திரத்தை ஏற்று நடித்தார். நாம் சாயியை, கடவுளை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அக்காட்சியாக உருவாக்கி காண்போம். ஷீரடிக்கு சென்று மதிய ஆரத்திக்கு பின் உள்ள நிகழ்ச்சிகளை கவனத்துடன் நோக்குவோம். ஆரத்தி சடங்கு முடிந்த பின்னர் சாயிபாபா மசூதிக்கு வெளியில் வந்து அதன் விளிம்பில் நின்று கொண்டு மிகுந்த பட்சமும் அன்பும் கூடிய பார்வைகளுடன் பக்தர்களுக்கு உதியை விநியோகிப்பது வழக்கம். பக்தர்களும் அதே அளவு உணர்ச்சி வேகத்துடன் அவருடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டனர். நின்று கொண்டும் அவரை உற்று நோக்கிக் கொண்டும் உதி மலையை மகிழ்ந்தனுபவித்தார்கள். பாபா கை நிறைய உதியை பக்தர்களின் கைகளில் கொடுத்து அவர்களது நெற்றியில் தமது கை விரல்களால் பூசிவிட்டார். அவர் தம்முடைய இதயத்தில் அவர்களுக்காக கொண்டிருந்த அன்பு எல்லையற்றது. பிறகு அவர் பக்தர்களை நோக்கி பின்வருமாறு அளவலாவினார். பாபு சாப்பிடச் செல்லும். அண்ணா, நீர் உமது இருப்பிடத்திற்கு செல்லும். பாபு உமது உணவை மகிழ்ச்சியுடன் சாப்பிடும். இவ்வாறாகவே ஒவ்வொரு பக்தரையும் அழைத்து பேசி அவர்களை வீட்டிற்கு அனுப்பினார். இப்போதும் கூட இக்காட்சிகளை உங்களது கற்பனையை தட்டிவிடுவதன் மூலம் நீங்கள் மகிழ்ந்து அனுபவிக்கலாம். நீங்கள் அவைகளை கண்டு இன்புறலாம். இப்போது சாயியை அவரது பாதங்களிலிருந்து முகம் வரை நமது மனதில் உருவகப்படுத்தி தியானிப்போம். அவர் முன்னிலையில் தாழ்மையுடனும் அன்புடனும் மரியாதையுடனும் வீழ்ந்து பணிந்துவிட்டு இவ்வத்தியாயத்தின் கதைக்கு திரும்பி வருவோம். தாஸ்கனு ஒருமுறை ஈசா உபனிஷதத்துக்கு மராத்திய விளக்க உரை எழுத ஆரம்பித்தார். முதலில் உபனிஷதத்தை பற்றிய சுருக்கமான கருத்து ஒன்றை மேற்கொண்டு தொடரும் முன் கூறுவோம். வேதசம்ஹிதையின் மந்திரங்களில் அது உள்ளடக்கப்பட்டு இருப்பதால் அது மந்திரோபனிஷத் என்று அழைக்கப்படுகிறது. வாஜசநேய சம்ஹிதையின் யஜூர் வேதம் இறுதியான அல்லது 40வது அத்தியாயத்தை இணைத்து உருவாக்குவதால் வாஜசநேய சம்ஹிதோபனிஷத் என்று அழைக்கப்படுகிறது. பிராமணங்களிலும் ஆரண்யங்களிலும் மந்திரங்கள், வைதீக சடங்குகள் பற்றி விளக்கும் வியாக்கியானங்கள் காணப்படும். வேத சம்ஹிதைகளில் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் இதுவே மற்ற எல்லா உபனிஷதங்களையும் விட சிறப்பானது என்று கருதப்படுகிறது. இது மட்டுமன்று, மற்ற உபனிஷதங்கள் எல்லாம் ஈசா உபனிஷதத்தில் சுருக்கமாக கூறப்பட்டு இருக்கும் உண்மைகளை பற்றிய வியாக்கியானங்களேயாகும் என்று எண்ணப்படுகிறது. உதாரணமாக, உபனிஷதங்களிலேயே பெரிதான பிருகுதாரண்யக உபனிஷதமாவது ஈசா உபனிஷத மூலத்தோடு இணைந்த விளக்க உரை என்று பண்டிட்
சத்வலேகர் கருதுகிறார். பேராசிரியர் R.D. ரானடே கூறுகிறார், ஈசா உபனிஷதம் ஒரு சிறிய உபதேசமே ஆகும். இருப்பினும் அசாதாரணமாக துளைத்து உட்செல்லும் ஆழ்ந்த நுண்ணறிவு திறத்தை காட்டுகின்ற பல குறிப்புகளையும் அது பெற்று இருக்கின்றது. 18 செயல்களுக்குள்ள குறுகிய வட்டப்பரப்பில் ஆத்மாவை குறித்து மதிப்பு மிகப்பெற்ற அகநிலை உணர்வு சார்ந்த வர்ணனையை தீயன செய்ய தூண்டும் மயக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் இடையில் கலக்கமுறாத முழு நலம் வாய்க்கப்பட்ட கர்மயோகம் என்னும் போதனை தொகுப்பிற்கு முன்னோடியான அறிவிப்பையும் இறுதியாக ஞானம் கர்மம் இவைகளின் தகுதிகளை பற்றிய கருத்து முரண்பாடு நீக்குதற்குரிய ஒரு விளக்கத்தையும் அளிக்கிறது. ஞானம் கர்மம் என்ற எதிரிடைகளின் வாத பொருத்தமுடைய கூட்டு இணைப்பே உபனிஷதத்தின் ஆணி வேரில் உறைந்து இருக்கும் மிக மிக மதிப்புள்ள கருத்தாகும். உயர்நிலை இணைப்பாகத்தின் போது பேதம் துடைத்தளிக்கப்படுகிறது. அவர் மற்றுமோர் இடத்தில் நீதி மறை மெய்மை நுண்பொருள் கோட்பாட்டியல் இவைகளின் ஒருமித்த கலவையே ஈசா உபனிஷதத்தின் பாடல்கள் என்றும் கூறுகிறார். மேலே தரப்பட்ட இவ் உபனிஷதத்தை பற்றிய சுருக்கமான விளக்கங்களால் வட்டார பேச்சு மொழியில் இதனை மொழிபெயர்ப்பது என்பது சரிநுட்பமான அதே அர்த்தத்தை கொணர முற்படுவதும் எவ்வளவு கடினமானது என்று எவரொருவரும் அறிய இயலும். தாஸ்கனு இதை செய்யுள் செய்யுளாக மராத்திய ஒவியாய்ப்பு வகையில் மொழிபெயர்த்தார். ஆயினும் உபனிஷதத்தின் சாராம்சத்தை அவர் புரிந்து கொள்ளாததால் தமது செயல் நிறைவு பற்றி அவர் திருப்தி கொள்ளவில்லை. மன நிறைவடையாதவராய் சில அறிஞர்களை தனது சந்தேகங்கள் பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் கலந்து ஆலோசித்து அவர்களுடன் அதை பற்றி மிகவும் விரிவாக விவாதித்தார். அவர்கள் அவைகளுக்கு விடை காணவும் இல்லை. அறிவாராய்ச்சி முறை சார்ந்தோ திருப்தியுடையதோவாகிய விளக்கமும் அளிக்கவில்லை. எனவே தாஸ்கனு இதனை பற்றி சிறிது மன உளைவுடன் இருந்தார். சத்குரு ஒருவரை விளக்கமளிக்க உரிமையும் தகுதியும் உடையவர். நாம் பார்த்த விதமாக இவ் உபனிஷதம் வேதங்களின் சாராம்சமாகும். அது ஆத்மானுபூதியின் விஞ்ஞானமாகும். அது பிறப்பு இறப்பு என்னும் கட்டுகளை அறித்தெரியக்கூடிய நம்மை விடுவிக்கின்ற அறிவால் அல்லது ஆயுதமாகும். எனவே தாமே ஆத்மானுபூதி அடைய பெற்ற ஒருவரே உபனிஷதத்திற்கு உண்மையான சரியான விளக்கம் அளிக்க முடியும் என்று அவர் நினைத்தார். தாஸ்கனுவை ஒருவரும் திருப்திப்படுத்த இயலாத போது சாய்பாபாவை இது விஷயமாக அவர் கலந்து ஆலோசிக்க முடிவு செய்தார். ஷீரடிக்கு போக அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் நேரிட்ட போது சாய்பாபாவை அவர் கண்டார். அவர் முன் வீழ்ந்து பணிந்தார். ஈசா உபனிஷதத்தை பற்றிய தனது கஷ்டங்களை தெரிவித்து அதை பற்றிய சரியான தீர்வு தரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். சாய்பாபா அவரை ஆசீர்வதித்து கூறியதாவது, நீ கவலைப்பட வேண்டியது இல்லை. இவ்விஷயத்தை பற்றி எவ்வித கஷ்டமும் இல்லை. நீ வீட்டிற்கு திரும்பி போகும் வழியில் விலே பார்லேயில் காகா சாஹேப் தீக்ஷித்தின் வேலைக்காரி உனது சந்தேகங்களை தீர்த்து வைப்பாள். பாபா இதை சொல்லும்போது அங்கிருந்து இதனை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் பாபா வேடிக்கை செய்கிறார் என்றும் கல்வி அறிவற்ற வேலைக்காரி ஒருத்தி இவ்வாறான சிக்கல்களை எங்கனம் தீர்த்து வைக்க முடியும் என்றும் சொல்லிக் கொண்டனர். ஆனால் தாஸ்கனுவோ வேறு விதமாக எண்ணினார். பாபா எதை பேசிய போதும் அவை உண்மையில் நிறைவேறியே தீரும். பாபாவின் சொல்லே பிரம்மத்தின் ஆண்டவரின் ஆணை பத்திரமாகும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். காகாவின் வேலைக்காரி பாபாவின் மொழிகளில் முழுமையான நம்பிக்கை கொண்டு ஷீரடியை விட்டு அவர் விலே பார்லேவிற்கு வந்து காகா சாஹேப் தீக்ஷித்துடன் தங்கினார். அடுத்த நாள் காலை தாஸ்கனு மகிழ்வாக சிறு துயில் கொண்டிருக்கும் போது சிலர் அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போதும் என்று கூறுகின்றனர். ஒரு ஏழை பெண் அழகான பாடல் ஒன்றை இனிமையான குரலில் பாடிக்கொண்டு இருந்தாள். பாடலின் உட்பொருளாவது, கருஞ்சிவப்பு கலர் உடை அது எவ்வளவு நன்றாய் இருக்கிறது, அதன் எம்ப்ராய்டரி வேலை எவ்வளவு நேர்த்தியாய் இருக்கிறது, அதன் முந்தானையும் பார்டரும் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்பதாக அவரை வெளியே ஈர்க்கும் அந்த அளவிற்கு அப்பாடலை அவர் விரும்பினார். வெளியே வந்து பார்த்தபோது காகா சாஹேப்பின் வேலைக்காரரான நாம்பியாவின் சகோதரியான ஒரு சிறுமியால் அது பாடப்பட்டிருப்பதை கண்டார். அப்போது அச்சிறுமி பாத்திரம் கழுவிக்கொண்டு இருந்தாள். அவளது மேனியில் கிழிந்த உடை ஒன்றே இருந்தது. அவளது வறுமையான நிலையும் அவளது களிப்பான
உளப்பாங்கையும் கண்டு தாஸ்கனு அவளுக்காக பரிதாபப்பட்டார். அடுத்த நாள் ராவ் பகதூர் பிரதான் எம்.வி. பிரதான் என்பவர் ஒருவருக்கு ஒரு ஜதை வேஷ்டி கொடுத்தபோது அவரை தாஸ்கனு அந்த ஏழை சிறுமிக்கு புதிய உடை வாங்கி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ராவ் பகதூரும் அழகிய பாவாடை தாவடை ஒன்றை வாங்கி வந்து அவளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். பசியால் வாடும் ஒருவனுக்கு அதிர்ஷ்டவசமாக உண்பதற்கு நல்ல விருந்து கிடைக்க பெற்றதை போன்றே அவளது களிப்பு கரை காணாது போயிற்று. மறுநாள் புத்தாடையை அவள் அணிந்து கொண்டாள். பெரு மகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் சுற்றி சுற்றி ஓடினாள். சுழன்று நடனமாடினாள். மற்ற சிறுமிகளுடன் புகடி கோலாட்டம் விளையாடி அவர்களை எல்லாம் வென்றாள். அதற்கு அடுத்த நாள் அதை வீட்டில் பெட்டியில் வைத்துவிட்டு தனது பழைய கந்தலையே அணிந்து வந்தாள். ஆனால் முன்தினம் காணப்பெற்ற அதே மாதிரியே அதே அளவு ஆனந்தத்துடன் காணப்பட்டாள். இதை கண்ணுற்ற தாஸ்கனுவின் இரக்க உணர்ச்சி புகழ்ச்சியாக மாறியது. அச்சிறுமி ஏழையானதால் கந்தலையே அணிய வேண்டும். ஆனால் தற்போது அவளிடம் ஒரு புதிய உடை இருக்கிறது. அதை அவள் பத்திரப்படுத்தி இருக்கிறாள். பழைய கந்தலையே உடுத்தியும் எல்லளவும் துன்பமோ மனச்சோர்வோ இல்லாதபடி அவற்றை அவள் தாங்கிக் கொண்டாள். இவ்வாறாக நமது இன்ப துன்ப உணர்ச்சிகள் எல்லாம் நமது மனதின் பாங்கை பொறுத்தே இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார். இந்நிகழ்ச்சியை பற்றியே அவர் ஆழ்ந்து ஆராய்ந்து கடவுள் முன்னும் பின்னும் எல்லா திசைகளிலும் எல்லா பொருட்களிலும் சூழ்ந்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் கடவுளால் அவனுக்கு வழங்கப்பட்டவை அனைத்தும் உறுதியாக அவனது நன்மைக்கே ஆகும் என்னும் மறுக்க இயலாத திட நம்பிக்கையுடன் கடவுளால் தனக்கு அருளப்பட்டவைகள் அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றும் அவர் உணர்ந்தார். இக்குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஏழை சிறுமியின் வறுமை நிலை, அவளது கந்தல் உடை, புது பாவாடை தாவணி, அதை அன்பளிப்பாக கொடுத்தவர், அன்பளிப்பை பெற்றவள், அதனை ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாம் கடவுளின் கூறுகளே. அவரே எல்லாவற்றிலும் ஊடுருவி பறந்து இருக்கிறார் என்று தாஸ்கனு உபனிஷத பாடத்தின் நடைமுறை சான்று விளக்கத்தினை இவ்விடத்தில் பெற்றார். எது நேரினும் அது கடவுளின் ஆணையே என்றும் கடைமுடிவாக அது நமக்கு நன்மை அளிக்கும் என்றும் தமக்கு உரியதானவைகளிடம் திருப்தி கொள்ளுதல் என்பதும் ஆகும். தன்னேரில்லாத போதனை முறை. மேற்கூறிய நிகழ்ச்சியிலிருந்து பாபாவின் வழிகள் தனித்தன்மை வாய்ந்தவை, மற்றவற்றினின்றும் மாறுபாடானவை என்பதை வாசகர்கள் காண்பார்கள். பாபா ஒருபோதும் ஷீரடியை விற்று சென்றது இல்லையாயினும் அவர் சிலரை மச்சீந்திரகட்டுக்கும் சிலரை கோலாப்பூர் அல்லது ரோலாப்பூருக்கும் சாதனைகள் பயில்வதற்காக அனுப்பினார். சிலருக்கு தமது வழக்கமான ரூபத்தில் தோன்றினார். சிலருக்கு விழிப்பு நிலையிலோ அல்லது கனவிலோ இரவிலோ அன்றி பகலிலோ தோன்றி அவர்களது ஆசைகளை பூர்த்தி செய்தார். தமது அடியவர்களுக்கு பாபா உபதேசிக்க கையாண்ட எல்லா வழிகளையும் விவரிப்பது என்பது இயலாத காரியம். இக்குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் தாஸ்கனுவை விலேபார்லேவுக்கு அனுப்பினார். அங்கே வேலைக்காரியின் மூலம் அவரது பிரச்சனையை பாபா தீர்த்து வைத்தார். தாஸ்கனுவை வெளியே அனுப்பியிருக்க வேண்டியது இல்லை. நேரடியாகவே பாபா அதை அவருக்கு கற்பித்து இருக்கலாம் என்று கூறுவோர்க்கு பாபா சரியான அல்லது மிக சிறந்த வழியையே பின்பற்றினார் என்று நாம் கூறுகிறோம். அல்லாவிடில் ஏழை சிறுமியும் அவளது புடவையும் கடவுளால் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது என்னும் பெரியதோர் பாடத்தினை தாஸ்கனு எவ்வாறு தான் கற்றிருக்க முடியும்? இவ் உபநிஷதத்தை பற்றிய மற்றுமொரு உயர்ந்த பகுதியை கூறி இவ் அத்தியாயத்தை முடிக்கிறோம். ஈசாவின் நியதி. ஈசா உபநிஷதத்தின் முக்கிய அம்சங்களுள் ஒன்று அது அளிக்கும் நீதி போதனைகள். நுண்பொருள் கோட்பாட்டியல் நிலைகளை குறித்து உபநிஷதங்களில் காணும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டே நிச்சயமாக உபநிஷதத்தின் நீதியும் அமைக்கப்பட்டு உள்ளது. உபநிஷதத்தின் ஆரம்ப மொழிகளே கடவுள் எங்கும் வியாபித்து இருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்கின்றன. இந்த நுண்பொருள் கோட்பாட்டியல் நிலையென்று தெளியப்பட்ட முடிவிலிருந்து கலைத்தெழும் பிரிதோர் முடிவாக அது அளிக்கும் நீதி போதனையாவது, அவரே யாண்டும் நிலவியுள்ளார். தனக்குள் கடவுளால் அருளப்பட்ட யாவையும் நிச்சயமாக நன்மைக்காகவே ஆனது என்னும் உறுதியான நம்பிக்கையில் கடவுள் தனக்கு அருளியவற்றை மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதே ஆகும். பிறர் பொருளை கண்டு பேராசைப்படுவதை உபநிஷதம் தடுக்கிறது.
என்பது இயல்பாகவே தொடர்ந்து அறியப்படுகிறது. யாதாகினும் கடவுளின் ஆணையே என்றும் அது நமக்கு நன்மையளிக்கும் என்ற நம்பிக்கையில் நமக்குள்ளவைகளை கொண்டு நாம் திருப்தியடைய வேண்டும் என்றும் நாம் பொருத்தமாகவே அறிவுறுத்தப்படுகிறோம். மற்றும் ஒரு நீதிபோதனை யாதெனின், சாஸ்திரங்களில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த கருமங்களை ஆண்டவரது சங்கல்பம் என்று வணக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கை உள்ள மனப்பாங்குடன் மனிதன் தனது வாழ்நாளை எப்போதும் கருமம் செய்து கொண்டிருப்பதிலேயே கழிக்க வேண்டும் என்பதே ஆகும். செயலின்மை என்பது உபநிஷதத்தின்படி நமது ஆன்மாவை அரிக்கும் புழுவாகும். மனிதன் இம்முறைப்படி கருமங்கள் புரிவதில் தனது வாழ்நாளை கழிக்கும் போது மட்டும் நிஷ்காமியம் என்கின்ற முழு நிறை நிலையை எய்துவதை எண்ண இயலும். முடிவாக அதன் வாசகங்கள் கூறுவதாவது, ஆத்மாவினுள் அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவையும் காண்பவன் உண்மையில் அனைத்து ஜீவராசிகளும் மற்றும் உளதாயிருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகவே ஆகிவிட்ட அப்பேற்பட்ட மனிதன் எங்கனம் மயக்க நிலைக்கு ஆட்பட இயலும்? ஆழ்ந்த மனத்துயரம் அடைவதற்கு அவனுக்கு அடிப்படை காரணம் யாதாக இருக்க முடியும்? வெறுப்புணர்வு, சித்தத்தின் மயக்கம், ஆழ்ந்த மனத்துயரம் யாவும் ஆத்மாவை யாண்டும் தரிசிக்க இயலாத நமது பண்பிலிருந்தே கிளம்புகின்றன. ஆயின் எவன் ஒருவன் அனைத்து பொருட்களிலும் ஏகத்தையே ஒருமையையே தெளிவாக உணர்கிறானோ, எவனுக்கு ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகி விட்டதோ, அதே உண்மையின் காரணமாக மனித இனத்தின் குறைபாடுகளினால் இனி ஒருபோதும் பாதிக்கப்படாதவனாகிறான். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 21. இவ்வத்தியாயத்தில் வினேக் ஹரிச்சந்திர டாகூர், புனேவை சேர்ந்த ஆனந்த்ராவ் பாடன்கர், பண்டரிபுரத்தை சேர்ந்த ஒரு வக்கீல் ஆகியோரின் கதைகளை ஹேமந்த் பந்த் விவரிக்கிறார். இந்த கதைகளெல்லாம் நிறைந்த சுவையானவை. அவைகளை மிகவும் கவனத்துடன் கற்று கிரகித்து கொண்டால் வாசகர்களை அது ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்லும். முன்னுரை. முற்பிறவிகளில் நாம் சேகரித்த நல்வினைகள் என்ற ரூபத்திலுள்ள நமது நல்ல அதிர்ஷ்டமே முனிவர்களின் கூட்டுறவை நாம் பெறுவதற்கு அடிகோலி. அதனால் பயன் எய்தும்படி செய்கின்றது என்பது பொதுவான நியதியாகும். இந்த நியதியின் விளக்கமாக ஹேமந்த் பந்த் தமது சொந்த நிகழ்ச்சியை எடுத்து காண்பிக்கிறார். பம்பாயின் புறநகர் பகுதியான பாந்த்ராவில் பல ஆண்டுகளாக அவர் ஒரு ரெசிடென்ட் மாஜிஸ்ட்ரேட்டராக இருந்தார். பீர் மௌலானா என்னும் பெயருடைய புகழ்பெற்ற ஒரு முகமதிய ஒருவர் அங்கு வந்து வசித்து வந்தார். பல இந்துக்கள், பார்சியர்கள் மற்றும் பல மதத்தினரும் அவரிடம் சென்று தரிசனம் பெறுவது வழக்கம். இனூஷ் என்ற பெயர் கொண்ட அவருடைய முஜாவர் பூசாரி இரவும் பகலும் பல முறை அவரை சென்று தரிசிக்கும்படி ஹேமந்த் பந்தை வற்புறுத்தி வந்தார். ஆனால் என்ன காரணத்தாலோ அவரால் பீர் மௌலானாவை தரிசிக்க முடியவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முறை வந்தது. ஷீரடிக்கு அவர் அழைக்கப்பட்டார். அவர் அங்கேயே சாய்பாபாவின் தர்பாரில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார். துர்திருஷ்டம் உள்ளவர்கள் முனிவர்களின் இத்தொடர்பை பெறுவது இல்லை. அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே அதை பெறுகிறார்கள். முனிவர்களின் நிறுவனங்கள். நினைவுக்கும் எட்டாத பழங்காலத்திலிருந்து இவ்வுலகில் முனிவர்களுடைய நிறுவனங்கள், ஆசிரமங்கள் இருந்து வருகின்றன. வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் தம்மை தாம் தோற்றுவித்து கொண்டு அவதரித்து தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணி திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். வெவ்வேறு இடங்களில் செயலாற்றிய போதும் அவர்கள் அனைவரும் ஒருவரே ஆவர். அனைத்தும் வல்ல பரம்பொருள் என்கின்ற பொதுவான ஆணையுரிமையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒத்தியேவுடன் செயல்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் தத்தம் இடங்களில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது மிக நன்றாகவே தெரியும். அதை தேவைப்படும்போது பிறிதொருவரின் வேலையை நிறைவு செய்கிறார்கள். இதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்படுகிறது. திரு டாகூர் VH டாகூர் PA என்பவர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா. அவர் ஒருமுறை ஒரு சர்வே கோஷ்டியுடன் பெல்காமுக்கு தெற்கு மகாராஷ்டிரம் அருகில் உள்ள வட்காவனுக்கு வந்தார். அங்கு அவர் முனிவர் ஒருவரை கண்டு அவர் முன் வணக்கம் செலுத்தினார். நிச்சலதாஸின் விசார சாகரம் என்ற நூலின் வேதாந்தத்தை பற்றிய இயன் மதிப்பார்ந்த இலக்கிய படைப்பு ஒரு பகுதியை அவையோரின் முன் எடுத்து விளக்கி கொண்டு இருந்தார். டாகூர் புறப்படுவதற்காக முனிவரிடம் விடை பெறும்போது அவர், நீ இந்த புத்தகத்தை கற்க வேண்டும்.
அங்ஙனம் செய்வாயே ஆகில் உனது விருப்பங்கள் நிறைவேற்றப்படும். எதிர்காலத்தில் உனது அலுவலக கடமைகளின் நிமித்தமாக நீ வடக்கே செல்லும்போது உனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய முனிவரை காண்பாய். அவர் உனக்கு எதிர்காலத்திற்கு உரிய வழியை காண்பிப்பார். உனது மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழ செய்வார் என்று கூறினார். பின்னர் அவர் ஜூனருக்கு மாற்றப்பட்டார். நானா காட் என்ற நானா மலைத்தொடரை அவர் கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது. மலைத்தொடர் மிகவும் செங்குத்தானதாகவும் கடப்பதற்கு இயலாததாயும் இருந்தது. அதனை கடக்க ஒரு எருமை மாட்டை தவிர வேறு எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லை. எனவே மலைத்தொடரின் மீது செல்வதற்கு அவர் எருமையின் மீது சவாரி செய்ய வேண்டியதாயிற்று. அது அவரை மிகுந்த அசௌகரியத்திற்கும் வலிக்கும் உட்படுத்தியது. பின்னர் அவர் கல்யாணுக்கு உயர்ந்த பதவியில் மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு நானா சாஹேப் சாந்தோர்கரின் பழக்கம் ஏற்பட்டது. சாய்பாபாவை பற்றி அவரிடமிருந்து நிரம்ப கேள்விப்பட்டு இருந்தார். அவரை பார்க்க விரும்பினார். அடுத்த நாள் நானா சாஹேப் ஷீரடிக்கு செல்வதாக இருந்தார். போகும்போது டாகூரையும் தன்னுடன் வரும்படி அழைத்தார். ஆனால் டாகூரால் அவருடன் செல்ல இயலவில்லை. ஏனெனில் ஒரு சிவில் வழக்கு விஷயமாக அவர் தானே சிவில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டி இருந்தது. எனவே நானா சாஹேப் தனியாக சென்றார். டாகூர் தானேவுக்கு சென்றார். ஆனால் அங்கு விசாரணை ஒத்தி போடப்பட்டது. பின்னர் அவர் தாம் நானா சாஹேப்புடன் செல்லாததற்கு பச்சாதாபப்பட்டார். எனினும் அவர் ஷீரடிக்கு சென்றார். அங்கு சென்றபோது அதற்கு முதல் தினமே நானா சாஹேப் ஷீரடியை விட்டு சென்றதாக அறிந்தார். அவ்விடத்தில் சந்தித்த அவருடைய மற்ற நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றார்கள். அவர் பாபாவை தரிசித்து அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார். அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது. அவர் உடம்பு புல்லரித்தது. சிறிது நேரத்திற்கு பின்னர் எங்கும் நிறை பேரறிவாளராகிய பாபா அவரை நோக்கி, இவ்விடத்தினுடைய வழியானது கன்னட தேச முனிவரான அப்பாவின் உபதேசங்களை போன்றோ நானா காட்டின் எருமை சவாரியை போன்றோ அவ்வளவு எளிதானது அன்று. ஆத்மீக வழியில் அது மிகவும் கடினமானது. ஆகையால் நீர் உமது மிக சிறந்த முயற்சியை கைக்கொள்ளுதல் அவசியமாகும் என்றும் கூறினார். தாம் மட்டுமே அறிந்த இத்தகைய உட்கருத்து வளம் செறிந்த அடையாளங்களையும் சொற்களையும் கேட்டு டாகூர் ஆனந்த களிப்பில் மூழ்கினார். கன்னட தேச முனிவரின் மொழிகள் உண்மையானதை தெரிந்து கொண்டார். பின்னர் அவர் தனது இரு கரங்களையும் கூப்பி வணங்கி தன் சென்னியை பாபாவின் பாதங்களில் வைத்து தாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் வேண்டினார். பின்னர் பாபா கூறினார், அப்பா உன்னிடம் சொன்னது சரியானதே. ஆனால் இவைகள் பயிலப்பட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். வெறும் கல்வியினால் பயனேதும் இல்லை. நீங்கள் சிந்தித்து கற்றபடி நெறியில் நிற்றல் வேண்டும். இல்லாவிடில் அவைகளால் ஒரு பலனும் இல்லை. குருவின் அனுகிரகம் இன்றியும் ஆத்மானுபூதி இன்றியும் உள்ள வெறும் ஏட்டு படிப்பால் பயனில்லை. விசார சாகரம் என்ற நூலின் கோட்பாட்டியல் பகுதி டாகூரினால் படிக்கப்பட்டு வந்தது. ஆனால் ஷீரடியில் அவருக்கு நடைமுறையிலான வழி காண்பிக்கப்பட்டது. பின்னால் கொடுக்கப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியும் இவ்வன்மையை இன்னும் அதிக வன்மையுடன் வெளிக்கொணர்கிறது. ஆனந்த்ராவ் பாடன்கர். பூனாவை சேர்ந்த ஆனந்த்ராவ் பாடன்கர் என்னும் பெருந்தகை ஒருவர் பாபாவை காண விரும்பினார். அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார். அவரது கண்களில் ஆவல் நிறைவேறின. அவர் மிகவும் ஆனந்தமடைந்தார். பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து உரிய வழிபாட்டை நிகழ்த்திய பின்பு பாபாவிடம், நான் ஏராளமாக படித்திருக்கிறேன். வேதங்கள், வேதாந்தங்கள், உபனிஷதங்கள் இவைகளை பயின்றும் புராணங்களை கேட்டும் இருக்கின்றேன். என்றாலும் எனக்கு மன அமைதி ஏற்படவில்லை. எனவே எனது கல்வியறிவு யாவும் பயனற்றவை என நினைக்கிறேன். எளிய ஒன்றும் அறியாத பக்தியுள்ள மக்கள் என்னை விட சிறந்தவர்கள். மனம் அடங்கினாலே அன்றி எந்த நூலறிவும் பயனில்லை. தங்கள் திருநோக்கினாலும் விளையாட்டான மொழிகளாலும் தாங்கள் எளிதாக எவ்வளவோ மக்களுக்கு மனம் சாந்தி வழங்குகிறீர்கள் என்று நான் பலரிடம் இருந்து கேட்டிருக்கிறேன். எனவே நான் இங்கு வந்திருக்கிறேன். தயவு செய்து என்மேல் இரக்கம் காண்பித்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கூறினார். இதற்கு பாபா அவருக்கு ஒரு உருவக கதை சொன்னார். 9 லத்தி உருண்டைகளின் கதை. நவவித பக்தி. ஒருமுறை ஒரு வணிகன் இவ்விடம் வந்தான். அவன் முன்னால் ஒரு குதிரை லத்தி
சாணம் இட்டது. 9 உருண்டைகளை இட்டது. வணிகன் மனமார்ந்த அக்கறையுடன் தனது வேட்டியின் முனையை விரித்து அந்த 9 உருண்டைகளையும் அதில் சேகரித்தான். அதன் மூலம் அவன் மன ஒருமைப்பாட்டை, மன அமைதி அடைந்தான். பாடன்கருக்கு இக்கதையின் உட்பொருள் விளங்கவில்லை. எனவே அவர் கணேஷ் தாமோதர் என்ற தாத்தா கேல்கரிடம் பாபா இதன் மூலம் என்ன பொருள் கொள்கிறார் என்று கேட்டார். அவர், எனக்கும் பாபா பொருள் கொள்வது சொல்வது அனைத்தும் தெரியாது என்றாலும் அவருடைய தெய்வீக அகத்தூண்டுதலால் நான் தெரிந்து கொண்டதை கூறுகிறேன். குதிரையே கடவுளின் அருள். வெளிப்பட்ட 9 உருண்டைகள் பக்தியின் ரூபங்கள் அல்லது வகைகள். அவையாவன: ஸ்வரணம், அதாவது கேட்டல்; இரண்டாவது கீர்த்தனை, அதாவது வேண்டுதல்; மூன்றாவது ஸ்மரணம், அதாவது நினைவுறுத்தி கொள்ளுதல்; நான்காவது பாத சேவனம், அதாவது பாதங்களை தஞ்சம் அடைதல்; ஐந்தாவது அர்ச்சனை, அதாவது பூஜை; ஆறாவது நமஸ்காரம், அதாவது வணங்குதல்; ஏழாவது தாசியா, அதாவது சேவை; எட்டாவது சக்கியத்வா, அதாவது நட்பு; ஒன்பதாவது ஆத்ம நிவேதனம், அதாவது தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல். இவைகள் பக்தியின் 9 விதங்கள். இவைகளில் ஏதாகிலும் நம்பிக்கையுடன் பின்பற்றப்பட்டால் பரமாத்மாவாகிய ஹரி மகிழ்வெய்தி பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார். எல்லா சாதனைகளும், அதாவது ஜபம், தபம், யோக பயிற்சி, வேத பாராயணம், அவைகளின் வியாக்கியான பேச்சு ஆகியவை யாவும் பக்தியுடன் சேர்ந்தாலே அன்றி முழுவதுமாக பயனற்றவையே ஆகும். வேத ஞானம் அல்லது பெரும் ஞானி என்ற புகழ் வெறும் சம்பிரதாயமான பஜனை இவற்றால் பயன் இல்லை. அன்பான பக்தியே தேவைப்படுவது ஆகும். வணிகனை போன்றோ அல்லது உண்மையை தேடும் ஒருவனை போன்றோ உங்களை கருதி கொள்ளுங்கள். 9 வகை பக்தியை விளைவிப்பதில் அல்லது சேகரிப்பதில் அவன் கொண்டதை போன்ற கவலையுடனும் ஆர்வத்துடனும் இருங்கள். அப்போது நீங்கள் நிலை உறுதியையும் மன சாந்தியையும் எய்துவீர்கள். அடுத்த நாள் பாடன்கர் பாபாவை வணங்க சென்றபோது பாபா அவரை 9 லத்தி உருண்டைகளையும் சேகரித்தீரா என கேட்டார். அதற்கு அவர் தான் ஒரு எளியவனாக இருப்பதால் பாபா அவருக்கு முதலில் அருள் செய்ய வேண்டுமென்றும் பின்னர் அவைகளை எளிதாக சேர்க்கலாம் என்றும் தெரிவித்தார். அதன் பின் பாபா அவரை ஆசீர்வதித்து அவர் மன அமைதியும் நன்மையும் அடைவார் என்று கூறி ஆறுதல் அளித்தார். இதை கேட்டு பாடன்கர் அளவு கடந்த இன்பமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். பண்டரிபுரத்து வக்கீல் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவையும் மக்களை திருத்துவதையும் சரியான பாதையில் அவர்களை நெறிப்படுத்துவதையும் காட்டும் சிறுகதை ஒன்றினை கூறி இவ்வத்தியாயத்தை முடிப்போம். ஒருமுறை பண்டரிபுரத்திலிருந்து ஒரு வக்கீல் ஷீரடிக்கு வந்து மசூதிக்கு சென்றார். சாய்பாபாவை கண்டார். அவர் தம் பாதத்தடியில் வீழ்ந்தார். கேட்காமலேயே சிறிது தட்சணை அளித்தார். ஒரு மூலையில் அமர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் உரையாடலை கேட்க ஆர்வமுள்ளவராக இருந்தார். பின்னர் பாபா தமது முகத்தை அவர் பக்கம் திருப்பி, மக்கள் தாம் எவ்வளவு வஞ்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பாதங்களில் விழுகிறார்கள், தட்சணை அளிக்கிறார்கள், ஆனால் அந்தரங்கமாக காணாவிடத்தில் திட்டுகிறார்கள், இது அற்புதமாக இல்லையா என்று கூறினார். இக்குள்ளாய் வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது. இந்த குறிப்பு வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது. ஒருவருக்கும் இக்குறிப்பு விளங்கவில்லை. வக்கீல் இதை கிரகித்தார். ஆனால் அவர் அமைதியாயிருந்தார். அவர் வாதாவுக்கு திரும்பிய போது வக்கீல் காகா சாஹேப் தீக்ஷித்திடம் சொன்னதாவது: பாபா குறிப்பிட்டது சரி, நுட்பமாக உண்மையே ஆகும். இக்கணை என்மேலேயே ஏவப்பட்டது. அதாவது மற்றவர்களை திட்டுவதிலோ அவதூறு பேசுவதிலோ நான் மனம் போன போக்கில் போகக்கூடாது என்ற எனக்குரிய குறிப்பேயாகும். பண்டரிபுரத்தின் முன்ஷிப் அல்லது சப் ஜட்ஜ் நூல்கர் தமது உடல் நல முன்னேற்றத்தை முன்னிட்டு இவ்விடம் வந்து தங்கியிருந்தபோது பண்டரிபுரத்தின் பார் ரூமில், வக்கீல் அறையில் இந்த விஷயத்தை பற்றிய விவாதம் மற்ற பார் அறைகளில் நடப்பதை போன்று நடந்தது. துன்புற்று வந்த நோய்கள் யாவும் சாய்பாபாவின் பின்னால் போவதால் மட்டுமே மருந்துகள் இன்றி குணப்படுத்தப்படும் வாய்ப்பு சிறிதேனும் உள்ளதா என்றும், சப்ஜட்ஜை போன்ற படித்தவர்கள் இதை போன்ற முறைகளை அனுசரிப்பது சரியா என்றும் சொல்லப்பட்டது அல்லது விவாதிக்கப்பட்டது. அதாவது மறைமுகமாக சாய்பாபா அவதூறு பேசப்பட்டார் அல்லது குறை கூறப்பட்டார். நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பங்கு கொண்டேன். இப்போது சாய்பாபா எனது ஒழுங்கீனத்தை எடுத்து காட்டினார்.
இது எனக்குரிய கண்டனமாகும். ஆனால் ஓர் சகாயமும் ஆகும், ஓர் உபதேசமும் ஆகும். அதாவது நான் பிறரை தூற்றுவது, துஷ்பிரசாரம் செய்வது இவற்றில் தன்னிச்சையுடன் செயல்படக்கூடாது என்பது பற்றியாகும். அனாவசியமாக பிறர் காரியங்களில் தலையிடக்கூடாது என்பதும் பற்றியுமாகும். ஷீரடி பண்டரிபுரத்திலிருந்து 300 மைல்கள் தூரத்தில் இருக்கிறது. எனினும் அங்குள்ள பார் அறையில் என்ன நிகழ்ந்தது என்பதை பாபா தமது எங்கும் நிறை பேரறிவால் அறிந்து இருக்கிறார். இடையில் உள்ள இடங்கள், ஆறுகள், காடுகள், மலைகள் யாவும் அவர்தம் அனைத்தையும் உணரும் பார்வைக்கு தடை செய்வன அல்ல. அவர் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும், படிக்க முடியும். எதுவும் அவருக்கு இரகசியமோ மறைக்கப்பட்டதோ அன்று. அண்மையிலோ சேய்மையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொளியை போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும். ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவன் சாய்பாபாவின் எங்கும் நிறை கூர்ந்த பார்வையினின்று தப்ப முடியாது. இதிலிருந்து மற்றவர்களை பற்றி தூஷணையாக பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவர்களை குறை கூறக்கூடாது என்றும் வக்கீல் அறிந்து கொண்டார். இவ்வாறாக அவர் தம் கெட்ட குணம் முழுவதுமாக மறைந்து நல்வழிக்கு திருப்பப்பட்டார். இக்கதை வக்கீலுக்கே என்றாலும் அனைவருக்கும் இது பொருந்துவதே ஆகும். அனைவரும் இந்த நியதியை உள்ளத்தில் கொண்டு அதனால் வரும் பயனை அடைய வேண்டும். சாய்பாபாவின் பெருமை ஆழம் காண இயலாதது. அவ்வாறே அவர்தம் அற்புதமான லீலைகளும் ஆகும். அவர்தம் வாழ்க்கையும் அங்கனமே ஆகும். ஏனெனில் அவரே பரபிரம்ம அவதாரம் ஆவார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.